शैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा माधवं मुनिं नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् व्यामोहतस्तराणि शरणं शरणं प्रपद्ये माता पिता युवतयः प्रणया विभूतिः नियमेन मदन्वयानामाद्यस्य बहुलाभिरामं श्रीमद् प्रणमामि भूतं सरश्च बहदाख्य भट्टनाथ भक्तिसागर कुलशेखर योगी वाहान् अखिल भुवन जन्मस्तेम बंगादिलीले विनद विविध भूत प्रादर्क्षैक दीक्षे शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवद मम परस्मिन् सेल्फी रूप पाराचार्य वसुसुधाम् उपनिषत् दुःखाप्ति मध्योत्कृताम् संसाराग्नि विधिपन व्यवगन प्राणात्म संजीवनी पूर्वात्मा सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः दस्यै रामानुजार्य नमः परमयोगिने यस्वति स्मृति सूत्राणाम् अंतर्ज्वरम् असंसमदम् வெற்றி போன கிளாஸ்ல எங்க நிறுத்துறோம் தெரியுமா? இதுல இந்த ஸ்லோகத்தை கருத்துக்களை வலியுறுத்தும் களத்தின் சூத்திரங்கள்ல இருந்து பார்க்கணும் சுவாமி. அது மட்டும் சரி ஞாபகப்படுத்துறேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப திருப்பி என்னன்னாக்க அதேதான், அதாவது சடங்கியலுக்கும் உபாசனத்துக்கும் உள்ள ஒத்துமை வேற்றுமை. சடங்கியல்காரர் என்ன பண்றனாக்க எல்லா சடங்குகளிலையும் வேதங்கள் ஓதப்பட வேண்டும். அதுல சாமவேதம் ஒரு பகுதி, சாமவேதத்துல சாந்தோக்கிய உபனிஷத்து ஒரு பகுதி, சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய உத்கீதங்கிறது ஒரு பகுதி. இந்த உத்கீதத்தை ஓம்னு உபாசிக்கம்னு ஆரம்பிக்கிறது. அதனால அந்த எந்த வேள்வி பண்றானோ அந்த வேள்வி உத்கீதத்தை உபாசனமா பண்ணினாக்க அந்த வேள்வி மிக்க பலனுள்ளதாக ஆகும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த மிக்க பலனுள்ளதாக ஆகுங்கிறது இஸ் இட் அ கம்பல்சரி ஆர் ஆப்ஷனல்? அதுதான் கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஃபர்தராக ஒரு ஸ்டெப் மேலே போகுது. நம்ம ஒருவருடைய லைஃப்பில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் 4 இருக்கு. பிரம்மச்சாரிங்கிறவன் குழந்தை மாறி பிரம்மத்தை அறையத்துக்கு அமர்ச்சி பண்ணி ஸ்கூலில் படிக்கிறதுல இருக்கு பாருங்க, அது பிரம்மச்சரியம். அதுக்கு அடுத்தது ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு இல்லறத்தோடு இருந்து மனைவிகள் நல்ல குழந்தைகளை பற்றிக்கிறது 2வது பகுதி. 3வது பகுதி குழந்தைகள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு தான் உலக ஆசைகளை துறந்து தானும் மனைவியுமாக காட்டில் போய் தவ வாழ்க்கை வர்றது 3வது பகுதி. அதுக்கப்புறம் அதில் யாராவது பிரிஞ்சு பண்ணாலும் சரி, அப்போ எல்லாத்தையும் விட்டுவிட்டு இன்னுமே உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுண்டு இருக்கிற காலத்தை உயிரோடு இருக்கிறதுக்காக என்ன பண்ண அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 4வது சன்னியாசம் 4வது பகுதி. இப்போ பிரம்மச்சாரிக்கும் சில சடங்குகள் உண்டு. சமிதாதானம் முதலே பண்ணாங்க. கிரகஸ்தன் கேட்கவே வேண்டாம், எல்லா வேள்விகளும் பண்ணி ஆகணும். வானப்பிரஸ்தனுக்கும் இந்த வேள்விகளை தான் உண்டு. ஆனால் சன்னியாசிக்கு எந்த காரணம் கொண்டும் வேள்விகள் கிடையாது. சன்னியாசி அக்னியை தொடப்படாது அப்படின்னு விதிச்சிருக்கு. அதனாலதான் சன்னியாசி இறந்து போயிட்டாருனாக்க அவர் கொளுத்துறது கிடையாது, அவர் புதைக்கிறது தான் வழக்கம். அப்போ ஆனா அவர் இந்த 4 பேருமே உபாசனம் பண்ணலாம். பிரம்மச்சாரியும் பண்ணலாம். பிரம்மச்சாரி இப்பதான் பார்க்க போறோம். பிரம்மச்சாரி நான் பிரம்மச்சாரியே இருக்க போறேன் லைஃப் போல அப்படின்னு பண்ணலாம். நைஷ்டிக பிரம்மச்சாரி பேரு, அவனும் உபாசனம் பண்ணலாம். கிரகஸ்தனா இருந்துட்டு உபாசனம் பண்ணலாம். அதே மாதிரி அதனுடைய கண்டினியூஷன் வானப்பிரஸ்தத்துலையும் இருக்கலாம், துறவரத்துலையும் இருக்கலாம். இது தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ இதுக்கு வேள்விக்கு உத்கீத உபாசனம் சொல்லிருக்கிறதுனால வேள்விக்கு உபாசனம் அங்கமா இல்லைன்னாக்க, ஆனா எல்லாரும், அதாவது பிரம்மச்சாரி துறவரம் முடிய எல்லாருக்கும் பிரம்ம உபாசனம் பண்ணலாம் விதிச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு வேள்வி பண்ணணும் விதிக்கல. ஏன்னா சன்னியாசிக்கு வேள்வி கிடையாது. இப்போ பிரம்மச்சாரிக்கு வேள்வி தான் பண்ணலாம் முடியாது.
அவன் வந்து அசிஸ்ட் பண்ணலாமே தவிர்த்து அவன் வேள்வி பண்றதுக்கு அவள் ஆகிக்கிறான். ஆக மொத்தம் வேள்வி பண்ணாதவாளுக்கும் உபாசனை உண்டு. வேள்வி பண்றவாளுக்கெல்லாம் இந்த உத்கீதம் ஒரு பங்காக தான் வருது. அது அதை கொஞ்சம் ஃபோர்ட்டிஃபை பண்றதுக்காக தான் ஏற்படுறது. ஆகவே இப்ப வந்து வேள்விக்கு உபாசனம் அங்கமா இல்ல உபாசனத்துக்கு வேள்வி அங்கமா அப்படிங்கிறது இப்போ டிஸ்கஷன் நடந்தது. இந்த டிஸ்கஷன்ல வியாசருடைய பிரதம சிஷ்யரான ஜெய்மினி அவர் தான் வியாசர் என்ன பண்ணினார்னாக்க சடங்கியல் சூத்திரம் எழுத பண்ணினார். ஹி வாஸ் வெரி சின்சியர் டு ஹிஸ் அசைன்ட் ஜாப். அவர் என்ன பண்றாருனாக்க அவருடைய கருத்துப்படி நினைக்க பரமபதம் மோட்சம் இப்படி எதுவும் கிடையாது. இருக்கிறது என்னன்னாக்க தேவலோகம் ஆஃப்டர் பிரம்மா மட்டும் முடிந்த இந்த தேவலோகங்க. இந்த லோகத்திலையும் தேவர்கள்லாம் மந்திரரூபமாக தான் இருக்காங்க, அவளுக்கு உருவம்னு ஒன்று கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்கே பிறந்த மனிதன் இந்த உலகத்திற்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அவனுடைய வரம்புக்கு உட்பட்ட எல்லாம் அதை அனுபவிக்கிறான். அதுக்கு மேல வேணும்னாக்க அதுக்கு என்ன பண்ண வழி? யாகங்கள் தான் வழி. அது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பிறவிக்கு போறச்சு நல்லதா வேணும்னாக்க அதுக்கு யாகம் தான் வழி. அடுத்த பிறவியில நல்ல செல்வம் தானா பிறக்கணும்னாலோ இல்லை சொர்க்கம் பண்ணணும்னாலோ அதுக்கு எல்லாத்துக்கும் யாகம் தான் வழி. ஸோ இந்த யாகம் பண்ணு, அந்த உயர்ந்த நிலையை அடை. எது மட்டும் உயர்ந்த நிலையில இருப்ப? நீ பண்ணின யாகத்தோட பலன் இருக்க புண்ணியம், அது மட்டும் இருப்ப. அப்புறம் திருப்பி உலகத்தில் பிறக்கணும். திருப்பி அதனால இதே மாதிரி பண்ணணும். அதாவது நம்ம ஃபோன் சார்ஜ் விட்டு போட்டுக்கிற மாதிரி பண்ணணும். அவ்வளோதானே ஒழிய இவன் வந்து பர்மனண்டா இந்த இதுல இல்லை, இந்த சைக்கிள்ல இருந்து பர்த் அண்ட் டெத் சைக்கிள்ல இருந்து வெளியில போக முடியாது. இதுல சேஸ்வர விஞ்ஞானங்கள் சில பேர் உண்டு. அவன் என்ன சொல்றானாக்க கிடைக்கும், அதாவது இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும், போய் சேர்ற இடம் தான் அது பேர் பரமபதம்னு பேரு. ஆனா அது ஒன்று இட் இஸ் ஜஸ்ட் அ பிளேஸ், இட் இஸ் நாட் அ பர்சன், இட் இஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் அப்படிங்கிறத தான் அவ இருக்கா. இப்போ இந்த நிலைமையில சடங்கியல் முக்கியமா இல்லை உபாசனம் முக்கியமா? எது வந்து மனுஷனுக்கு அல்டிமேட் வழி காட்டும்? நம்மை காட்டும். நம்ம வந்து நம்ம குழந்தை படிக்கிறோம், ப்ளஸ் 10th 11th படிக்கிறான், 11th 12th படிக்கிறான், +2 படிக்கிறான் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? +1 +2லேயே இவன் ஃபர்தராக என்ன பண்ண போகிறான் யோஜனை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம இங்கே உலகத்தில் இருக்கச்சேயே உலகத்தை விட்டு போனால் ஃபர்தராக என்ன பண்ணணும் அபிப்பிராயப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு முக்தி வேணும் அப்படின்னாக்க முக்தி வேணுத்துக்காக உபனிஷத்தில், அதாவது சடங்கியல் அல்லாத சண்டிகள் தாண்டின பகுதியான உபனிஷத்தில் சொல்றது அதை பண்ணணுமா? இல்லை இல்லை, நான் இந்த உலகத்துல என்ன நினைச்சு நின்றுக்கணும் அப்படின்னாக்க இந்த சடங்கியல் சொல்ற யாகங்களை பண்ணி மேல தேவனா போயிட்டு திருப்பி சுற்றி வந்துருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஜைமினுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னாக்க முக்தின்னு ஒன்றும் கிடையாது, சந்நியாசம் கூடாது, கிரேசனா தான் இருக்கணும். இருக்க சுத்தத்தும் இருக்கு, நீ வந்து செயல்படாம இருக்காதே. செயல்படாம இருக்காதேன்னு என்ன அர்த்தம்னாக்க எப்பவும் திரையிடல் ஓடியும் திரவியம் தேடுனாக்க திரையிடல் ஓடிண்டே இருந்தான்னாக்க திரையத்தினால் என்ன பிரயோஜனம்? திரவியம் தேடுறது நடுவளது இதை இருகலை மீதுங்கிற நான் புறநானூல் இல்லை, சாரி நாலடியார் சொல்றோம் இல்லையா, அறம் பொருள் இன்பத்துல பொருள் வந்து நமக்கு கிடைச்சதுனாக்க அடைஞ்சிக்க முடியும், இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்போ வெறும் பொருள் தேடுறது மட்டும் நம்ம நோக்கமா இருந்ததுனாக்க லைஃப்ல மற்ற இதுவரை செய்ய முடியாது. பொருள் தேடுற மொத்தம் இதாக கருமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான், வச்ச கையால காக்க வாட்ட மாட்டான். அந்த மாதிரி அதே மாதிரி அவன் தன் இன்பத்தை செலவழிக்க மாட்டான். சொல்றது விட்டியா, யாரோ ஒருத்தன் செலவு மிச்சப்படுத்துறதுக்காக தனியா போனான் ஹனிமூன், அந்த மாதிரி. அப்போ இதுல என்ன பிரயோஜனம்? இதுல நோக்கம் வாழ்வு நன்கு அனுபவிக்கணும்னா இதழ் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி பிரத்தியாருக்கு கொடுக்கணும், மற்றவ நல்லா வாழ வைக்கணும். செல்வர் கழக்கு செழிங்களை தாங்குதல் தாங்க வேண்டாமோ? அப்போ உலகத்துல வழியா வாழணும்னாக்க இந்த எத்திக்ஸ் ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம இந்த யாகயங்களையும் பண்ணிட்டு இதோடு இருக்கணும். ரைட், இது உலகத்துல வாழறது. உலகத்தை வாழ்ந்து தாண்டி போறதுக்கு என்ன பண்றது அப்படின்னாக்க
நீ வந்து முக்தி அடைய போறியா இல்லையா சொர்க்கம் போறியா, இந்த டிசைட் பண்ணிக்கோ. சொர்க்கம் போறியா, யூ கோ டு மீமாம்சா, அது சடங்கு. முக்தி அடையணுமா, கோ டு உபாசம். ரைட், இது தானே பிரிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னாக்க இந்த ரெண்டுல எது செலக்ட் பண்ணத்தக்கது? நான் குழந்தையில பார்த்து, அப்பா நீ வந்து நீட் எழுதணும், நீ டாக்டர் ஆகணும், ஒருத்தர் சொல்ல, அவர் ஹஸ்பண்ட் சொல்ல, ஒய்ஃப் என்ன சொல்லுவான், இல்லை 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 நீ வந்து இது டோட் எழுதணும், என்ஜினியராக போகணும் அப்படிங்கிற. இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதே மாதிரி பிரச்சனை தான். ஆனால் இந்த ரெண்டுமே, நீட் எழுதி டாக்டராக போனாலும் சரி, இல்லை டோட் எழுதி இன்ஜினியராக வந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் எது மட்டும் இருக்கு, உன் ரிட்டையர்மெண்ட் மட்டும் இருக்கு. உடம்புல சக்தி இருக்கிற மட்டும் இருக்கு, அவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் இங்கே ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு காலம் ரிட்டையர் ஆக முடியல. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னால் சம்பாதிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன நான் பண்ணியிருக்கேன் எதிர்காலத்துக்கு அப்படின்னு இருக்கேன். அது ப்ராவிடன்ட் ஃபண்ட் போட்டு வச்சிருக்கேன், ஏதோ பென்ஷன் கிடைக்கிறது, இது மாதிரி ஏதாவது தானே முடியும். அது மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறேன். இது புரியுறதா? இது மட்டும் அதான் பார்த்துட்டு இருக்கணும். ஏதாவது சந்தேகம் உண்டா யாருக்காவது? இல்ல சுவாமி. ரைட். புக் 330, பேஜ் 332, பேரா 4. இக்கருத்துக்களை வலியுறுத்தும் இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும். புருஷார்த்தா அத சப்தாதிதிகி பாதராயணம். புருஷார்த்தம்ங்கிறது இலக்கு, முக்தி தான் அடைய வேண்டியது, இதை வேதம் சொல்றது அப்படின்னு இந்த பிரம்மசூத்திரத்தை எழுதின பாதராயணர் அவர் அபிப்பிராயப்படுறார். ஆனா அவருடைய ஜெய்மினி இருக்கார் இல்லையா, அவருடைய சிஷ்யர் சடங்கில் எழுதார் இல்லையா, அவர் வந்து ஒரு இது முக்தின்னு ஒன்று கிடையாதுங்கிறது மறுக்க போறாங்க. இக்கருத்தை அவர் ஜெய்மினி இன்னொரு சூத்திரங்களால் மறுக்கிறார். சேஷத்வாத் புருஷார்த்தவாதோ ஏதோன்யேஷ்விதி ஜெய்மினிகி. உபாசனம் வேள்விக்கு அங்கமாகிறது. வேள்வி பண்டங்களை புகழ்வையால் துதிக்கும் அர்த்தவாதத்தை போன்று உபாசனமும் வேள்வியேற்றும் புருஷனை துதிப்பதில் நோக்குடையது என ஜெய்மினி கருதுகிறார். எல்லா உபாசனம் என்ன பண்றேன்னாக்க வேள்வி தான் சார். ஏன்னா இவரோட நல்ல நிலைமை என்னன்னாக்க, பின்னால பெரிய தேவனா பிரம்மா மட்டும் போறதுதான். அதுக்கு உபாசனம் பண்ணா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவன் பார்த்தோம் இல்லையா, உத்கீதத்தை உபாசனா பண்ணாக்க அது வேள்வி பலனுள்ளதா இருந்துட்டு, அந்த மாதிரி ஆதேதம் இருக்கு. அது தனியாயிட்டு, அது வந்து முக்தி தரத்துக்கான வழி இல்லை அப்படிங்கிறது அவருடைய கன்செப்ஷன். ரெண்டாவது, ஆச்சார தர்சனாத் பிரம்மஜானிகளும் வேள்வி ஏற்று காணப்படுகிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் எதுக்கே சொன்ன பாருங்க, ஒருத்தன் வந்து வாழ்நாள் முழுக்க செயல்பட்டுட்டே இருக்கணும். செயல்படல நித்திய கர்மா நிமித்த கர்மா அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். பாருங்க, கடைசி மட்டும் செயல்படணும்னு சொல்லுங்க இல்லையா. சன்னியாசியா இருந்தாலும் அவனை சந்தியாசனம் பண்ணித்தான் ஆகணும். வேணா சிராதம் பண்ண வேண்டாம், தர்ப்பணம் பண்ண வேண்டாம், தவிர்த்து அது பண்ணித்தான் ஆகணும். அவனுக்கு பிரம்ம தியானம் பண்ணித்தான் ஆகணும். இப்போ இதான் சடங்கு தானே, பண்ண மாட்டேங்க இல்லையா, அவனுக்கு சடங்கு தானே முன்னு நினைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய கன்டென்ஷன். தத் ஸ்ருதே, ஸ்ருதிகளும் அவ்வாறு கூறுகின்றன. ஸ்ருதிகள் சொல்றதுனாக்க படத்தை சொல்றது வாஸ்தவம் தான். நீ வந்து ஓஞ்சியே இருக்கக்கூடாது, எப்போ நீ கடைசி மட்டும் செயல்பட்டு இருக்கணும், வாழ்க்கை அப்படின்னு செயல்பட்டுட்டே இருக்கணும். நீ தேவதைகளை பிரீதி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற சொல்லாட்டியா. சிறப்போடு செல்லாது, சிறப்போடு செல்லாது வானம் பறக்கு மேல் வானோருக்கு மீட்டுன்னு விட்டது. நம்ம கடைசியில் இருக்கிற மட்டும் வானவர்களுக்கு இது கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம வந்து வேள்விகள் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம தமிழ் நூல்களில் பழந்தமிழில் உக்கிர இது பல்யாக சாலை முதுகுடுமை பெது எழுதின்னு தோத்திருக்கு. புறநானூறு நிறைய பாடல்கள் அவரை பற்றி இருக்கு, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே அது மட்டும் இல்லாமல் இந்த வேள்விகள் நடந்ததை பற்றினவெல்லாம் சொல்றது. காவிரி பூம்பட்டினத்தில் இந்த வேள்வி பண்ண புகையெல்லாம் போய் மேகத்தை அளவுக்கு போய் மறைக்கிறது அப்படின்லாம் சொல்றது. ஆக மொத்தம் அந்த வேள்வி பண்றதுங்கிறது பழந்தமிழ் நாட்டில் அப்போ இருந்து இருந்திருக்கு. அது ஒன்றும் அது சந்தேகமே இல்லை. தமிழ் உள்ள ஆதாரம் இருக்கு, அகச்சான்று புறச்சான்று எல்லாம் இருக்கு. ஆக இந்த வேள்வி பண்றதுதான் முக்கியம். வேள்வி பண்றதுனால வையத்து வாழ்வாங்கு வாழலாம், நோ டவுட் இன் இட். அப்புறம் வானுரையும் தெய்வத்துக்கு என்ன பண்ற, வேள்வி உதயம் பண்ணுமா,
அப்படின்னு கேட்டதா, வானதேவன் கிடையாது, தேவையில்லை அப்படிங்கிறது அவரோடது. அவன் உண்டு, அதுக்கு முக்தி தான் வழி அப்படிங்கிறது ராமர். சவன்பாரம் பிராத், வேள்வி செய்தல் இரண்டும், உபாசனம் வேள்வி செய்தல் இரண்டும் ஒரே பட்சத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறார். அதாவது தன் வேள்வியும் பண்ணலாம், உபாசனம் பண்ணிக்கலாம். மட்டுமே என்ன கேட்டு போச்சு, வேள்வி பண்றவன் உபாசனம் பண்ணா முக்திக்கு மட்டும்தான் போறவன், வேள்வி பண்ண தேவையில்லையே, ஏன் பண்ணணும்? ஆனா வேள்வி பண்ணா உபாசனம் பண்ணி தான் இந்த மாதிரி பண்றச்சு. ஆகவே வேள்விதான் முக்கியம் அப்படிங்கிற தத்துவதோ விதானாத்து, வித்தியைகளை முடித்தவனுக்கு அவ்வாறு அறிவுறுத்தப்படுவதால் விதிக்கப்படும். சமாவர்த்தனம்னு ஒரு சடங்கு, இது முடிச்சு விடுறாங்க. நம்ம கல்யாணங்கள்ல பார்க்கலாம், பையனுக்கு இது சொல்லுவா, விரதம் சொல்லுவா. விரதம் முடிக்கிறச்சு, விரதம் முடிச்சு பார்த்தீங்கன்னாக்க அவங்க கண்ணை சுற்றி ஒரு பெரிய துண்டை இதை போட்டு கட்டி விட்டு, அங்கவசத்தை போட்டு கட்டி விட்டு தலையில ஒரு குடத்தையும் வச்சிருப்பான். இது சமாவர்த்தனம் முடிவு. அதாவது பிரம்மச்சாரியா இருந்த ஒருத்தன் கிரஸ்தாசிரமத்துக்கு போனான்னாக்க எப்படிப்பட்டவான கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ள தகவு வேணும். ஏன்னா குடும்பத்தை நடத்துறவனுக்கு நல்லது மாதிரி கெட்டது நடக்கும். அதை ஹீ ஷுட் பி ஏபிள் டு ஃபேஸ் பிசிக்கலி அண்ட் மென்டலி. அது என்ன விதிக்கிறதுனாக்க, ஒரு 24 hours, ஒரு சூரிய உதயத்திலேருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் மட்டும் அவன் மாட்டு கூட்டத்தில் இருக்கணும். அவனுக்கு மேலே போத்திக்கெல்லாம் கிடையாது, கொசு பிடுங்கும், வாஸ்தவம் தான். அப்படி இருந்துக்கணும், சூரியனை பார்க்கக்கூடாது. அப்படி இருந்துனாக்க அவருக்கு தெரியும் என்ன கஷ்டம்னு. ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தோம்னாக்க இதை விட மோசமாக கிரகஸ்தாசம் இருக்க முடியாது அப்படிங்கிற இது அவருக்கு கொடுக்கும். இந்த மாடுகளை பாதுகாத்துக்கணும், அதெல்லாம் பண்ணி ஆகணும். அது மாதிரி இதை இந்த இது அவனுக்கு நீ இதெல்லாம் முடிச்சுட்டேப்பா, இனிமே என்ன பண்ணான்னாக்க நீ போய் நல்ல குலத்துல ஒரு கன்னிகை கல்யாணம் பண்ணிட்டு நல்ல இடத்துல இருந்துட்டு நிலையான ஆனந்தத்துக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு வாத்தியார் அட்வைஸ் பண்ணி அனுப்புறேன். அப்போ ஆகமத்து என்ன பண்றது, நல்ல கர்மாக்களை பண்ணு சொல்றாரு இல்லையா, ஆகமத்து கர்மா அப்படித்தான் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய கண்டெக்ட். நியமாத்து, ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் சடங்குகளை செய்தே வர வேண்டும் என்ற கட்டுப்பாட்டாலும் ஈசாவாசியம் சொல்றது. முன்னாடி ஓய்ந்திருக்க கூடாது, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பாரு, ஓய்ந்திருக்க கூடாது. அதனால நீ கடமை செஞ்சுட்டே இருக்கணும், நீ கர்மா செஞ்சுட்டே இருக்கணும். ஆக மொத்தம் இதுல விதிக்கிறத கர்மா செய்யணும், வேதம் விதிக்கிறது. உபாசனை செய்யணும் யாரையும் விதிக்கலையே. உபாசனை இது பண்ணினேன்னாக்கா முக்திக்கு போவே அப்படின்னு சொல்றதை தவிர்த்து நீ உபாசனை செய்துதான் ஆகணும். ஆனா இது விதிக்கிறது, நீ கர்மா செஞ்சுட்டே தான் இருக்கணும் கடைசி வீட்டுல. ஆகவே விதிக்கிறது பெட்டரா ஆப்ஷனல் பெட்டரா, அப்போ விதிக்கிறது தானே பெட்டர் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி ஜெய்மினி முடிக்கிறார். இப்போ இதுக்கு எம்பெருமான பதில் சொல்றோம். அதிகோ உபதேசாத்து பாதராயண ஸ்வயைவம் தத் தர்சனாத், செயல்படும் ஜீவனை விட பரமாத்மா வேறுபட்டவன், உபாசனத்தால் அடையப்படுவன் என்பது வேதங்களால் காட்டப்படுவதால் உபாசனமே சிறந்தது என பாதராயணர். செயல்படுறதுனால அவருக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அதை விட உபாசனம் பண்றதுனால கிடைக்கக்கூடிய பலனானது அதுதான் அதிகம் அப்படிங்கிறது இதுல ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆகவே அதைத்தான் எடுத்துக்கணும். துல்லியம் து தர்சனம், உபாசனத்துக்கு அங்கமாக வேள்விகளை கொள்ளுதல் என்பது மிகச் சரியாக பொருந்தும். உபாசனத்துக்கு மெயின், வேள்விகள் சப்சிடரி. எப்படி அப்படின்னு முதல்ல நம்ம காலம்பரை எழுந்து சந்தியாதனம் பண்றோம் இல்லையா, அதுவும் ஒரு வேள்வி அங்கமாக தான். சரி, நான் உபாசனம் பண்றேன் சுவாமி, நான் வேள்வியெல்லாம் பண்ணலை, உபாசனம் தான் பண்றேன்னாக்க அதுக்கு சந்தியாதனம் பண்ணத்தான் ஆகணும். பண்ணலைன்னா எனக்கு பாவம் வரும். இந்த பாவம் வந்ததுனாக்க எந்த உபாசனத்தினால நான் எந்த பலனை அடைய போறேனோ அதை அடைய முடியாமல் தடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணோம்னாக்க அவனுக்கு பஞ்சாகினி அது இது பண்றது உண்டு. அதாவது கல்யாணம் ஆச்ச அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிற பாருங்க, அந்த அக்னியை ஒரு தாழியில போட்டு கிரக பிரவேசம் கொண்டு வைப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு வச்சிருவாங்க. அந்த மருமக பிள்ளை அதை எடுத்துட்டு தன் வீட்டில் வச்சுக்கணும். தன் வீட்டில் ஈசானிய மூலையில் வச்சுக்கிட்டு நித்தியப்படி அதுக்கு நெய் இது பண்ணி ஆகுதி பண்ணி, அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு, சில யஜ்யங்கள் இருக்கு, பண்ணணும். டெய்லி பண்ணிருக்கணும். அவன் அக்னிஹோத்திரி இருப்பாரு. அந்த அக்னிஹோத்திரி
அந்த நெருப்பு அணையாம கடைசி காலத்துல வச்சுக்கணும். இப்போ சொல்றதே எல்லாம் கேட்டுவாங்க, நீ சுமங்கலியா போனோம், தீர்க்க சுமங்கலி போகணும். அதாவது இந்த புருஷன் முண்டாட்டி 2 பேரும் அந்த அக்னி சாட்சியத்தை பண்ணிட்டா, அந்த அக்னி சாட்சியம் என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். அதுல யார் முந்திக்கிறாளோ அவளுக்கு அந்த அக்னி உபயோகமாயிடும். அதாவது புருஷன் முந்திட்டான்னாக்க இந்த அக்னி எடுத்து அவன் தகனம் பண்ணணும். மனைவி முந்திட்டாக்க இந்த அக்னி எடுத்து தான் தகனம் பண்ணணும். இப்போ அதனால இந்த அக்னி போயிட்டானாக்க உனக்கு அந்த கல்யாணத்தோட அக்னி கிடைக்கல, அதனால உனக்கு வந்து விதவாங்கிற பட்டம் கிடைக்கிறது பெண்ணை சொல்றேன். அதே மாதிரி ஈக்குவலட்டா தான் பெண்ணு ஆணுக்கு கிடைக்கிறது. அவருக்கு விதுரன்னு பேரு. மனைவி இருந்தா தான் இந்த இந்த அக்னிஹோத்திரம் நடக்கும். 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியது உபாசனம் பேரு. உபாசனம் டெய்லி 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். இப்போ ஒருத்தர் இல்லைனாலும் உபாசனம் இல்லை, உபாசன அக்னி இல்லை, உபாசன அக்னி இல்லைன்னாக்க அவளுடைய இறுதி காலத்துக்கு இந்த உபாசன அக்னி வராது. ஸோ அது வந்து ஒரு குறையாக நம்ம சடங்கில கருதப்படும். ஆனா அந்த மாதிரி இருக்குச்சு. இப்போ உபாசனம் பண்றானும் உபாசனம் பண்றவனும் இந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணித்தான் ஆகும். அது பண்ணலைன்னாக்க விதிக்கப்பட்ட கர்மாவை பண்ணாதான் ஆகும், அது தடையா போகும். ஆகவே உபாசனத்துக்கும் உபாசனம் பலன் தரத்துக்கும் அக்னிஹோத்திரம் ஒரு ஒரு துணையா இருக்கிறதுனால உபாசனத்துக்கு வேள்வி அங்கம். அப்படி அசாபக்திக்கு உபாசனம் செய்யப்படும் வேள்வியில் என்பது உத்கீதத்துக்கு மட்டும் பொருந்தும், மற்றவற்றுக்கு இல்லை. அதாவது வேள்வியில உபாசனம் பண்ணிட்டாங்க, அது உத்கீதத்துக்கு மட்டும்தான் சொல்லிருக்கு. மற்ற வெளியூர் சொல்லலை. ஏன்னா இட்ஸ் ஸோ ஹேப்பன்ஸ் அது வந்து சாமயத்தோட பகுதியாக போயிடுது, அது படிக்கப்படத்தான் வேண்டும். அதுக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நீ உத்கீதம் இந்த உபாசனம் பண்ணினீங்கன்னாக்க இந்த வேள்வி பரவல்தான் இருக்கட்டும், மற்றதுக்கு எல்லாத்துக்கும் அது மாதிரி சொல்லலை. ஆகவே நீங்க இது வேள்விக்கு உபாசனம் அங்கம் அல்ல. விபாகா சதவது, இது 100 அது 100 வேறுபடுத்தி வெற்று பொருள் ஏற்றுவது போல் 2 வேறுபட்டது. இப்போ ஒருத்தருக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணோம், கையில் பணம் இல்லை, என்ன பண்ணுறது? எனக்கு ஏதோ சில நகைகள் இருக்கு, சில ஷேர் இருக்கு, இதை விற்றேன் அதை விற்றேன், 2ஐயும் சேர்த்து இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சேன். ஆனால் இது வேற. ஏன்னா தங்கத்தினுடைய அன்னன்னைக்கு வேலை இருக்கும், அது ஷேர் மார்க்கெட்டில் அன்னன்னைக்கு வேலை இருக்கிற மாதிரி. இது வேற அது வேற தானே. அந்த மாதிரி வித்தியினால கிடைக்கக்கூடிய பலன் வேற, அதே மாதிரி உபாசனத்தால் கிடைக்கக்கூடிய பலன் வேற. இந்த 2ஐயும் ஒன்றுக்கு ஒன்று ஈடுபடுத்த முடியாது. அப்படின்னு அத்தியன மாத்திரவதா வேள்வி புரிதல் என்பது வேதத்தை குருகுலத்தில் ஓதியவருக்கு மட்டும் விதிக்கப்படுகிறது. யாருக்கு? யாரு வேதம் படிக்கணுன்றதுக்காக குருகுலத்தில் போய் வேதம் ஓதுறானோ அவனுக்கு தான் வேள்வி இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ண முடியாது. ஒருத்தன் 7 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணி அவனை அந்த முதல் சூத்திரத்துக்கே பார்த்தோம். ஆடி மாதம், அதாவது இதுலேருந்து 4வது பௌர்ணமி தாண்டி உடனே அவனை கொண்டு குருகுலத்தில் கொண்டு போய் விட்டாக்க அவன் 5.5 மாதம் இல்லை 6 மாதம், அதாவது மார்கழி மாத பௌர்ணமி முடிய அவனுக்கு உள்ள ஆசிரமத்தில் உட்கார வச்சு, அது ஒரு குருகுலத்தில் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுப்பார். அடுத்த 6 மாதத்துல என்ன பண்ணுவான்னாக்க அவனுக்கு இந்த சாஸ்திரம் அதை டீகோட் பண்ணுறதுக்கு அது முன்னாடி வேள்விகள் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அவனுக்கு குரு கூட இருந்ததே எல்லாத்தையும் கற்றுக்கணும். அங்கே இருந்துச்சு, அவன் தன் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. குரு என்ன சொல்கிறா அதை கேட்டுட்டு இருக்கலாம். அவன் அரசன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, குரு சொல்கிற வேலையை செஞ்சான ஆகணும். எல்லாரும் பின்னர்களை போய் ஊருக்குள்ளே போய் பிக்ஷை எடுத்துகிட்டு வரணும். அந்த பிக்ஷை கொண்டு வந்து அன்னத்தை வச்சு அந்த அரிசி வச்சா சாப்பிடணும். இந்த கண்டிஷன்லாம் எல்லாருக்கும் உண்டு. இதை எல்லாரும் பண்ணுறதில்ல, எல்லாரும் குருகுலம் போகிறதில்ல. அப்போ ஆக மொத்தம் யார் குருகுலம் போனாலோ, யார் வேள்வியை பற்றி கற்றுக்கினாலோ அவள் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் உபாசனம் இன்னும் நேரம் பண்ணலாம்னு இருக்கு. அப்போ ஆக மொத்தம் உபாசனத்துக்கு வேள்வி ஒரு மஸ்ட் வரல பாரு அப்படிங்கிற. சடங்குகளை செய்ய விதிக்கும் வாக்கியம் உபாசகர்களுக்கும் என சிறப்பித்து கூறப்படாமையால் உபாசனம் வேள்விக்கு அங்கம் அல்ல. சடங்கை சொல்றதுனாக்க நீ சாமவேதத்தை சொல்றச்சே, அதாவது அத்வரி இருக்கார் இல்லையா, உத்காதா இருக்கார் இல்லையா, அவர் வந்து உத்கீதத்தை உபாசனமா பண்ண தெரிஞ்சவத்தான் இருக்கணும்னு விதிக்கலை. ஏன்னா சடங்குக்கார விதிகளில் இம்பார்ட்டன் இருப்பா. விதி, மந்திரம், அர்த்தவாதம், இந்த 3 அவளுக்கு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதில் விதிச்சிருக்கா.
உத்காதாவுக்கு உத்கீதத்தை உபாசனா பண்ண தெரியணும்னு விதிச்சிருக்கா? விதிக்கல. ஆனா இப்படி பண்ணினா நல்லா இருந்து இருக்கு. அதனால உபாசனம் இல்லாமல் பண்ண முடியும் தெரியுது. ஸோ உபாசனம் பண்ணினாக்க கொஞ்சம் பலனுள்ளா இருக்கு, அவ்வளவுதான். அதனால அதை வச்சு அதுக்கு அங்கன்னு சொல்லாது. ஸ்துதையே அனுமதிர்வா, உபாசனத்துக்கு சிறப்பை எடுத்துரைத்தற்காகவே வேள்விகளையும் செய்யலாம் என்று அனுமதியா. என்ன சொல்றான்னாக்க, அப்ப உன்னுடைய நார்மலா, அதாவது உபாசனம் இல்லாம செஞ்சாலும் பலன் கிடைக்கும். ஆனா உபாசனம் மட்டுக்கு பத்தியா அது ரொம்ப சிறந்தது. நீ பை சான்ஸ் அப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோ, ரொம்ப பலன் கிடைக்கும். அப்ப ஆக மொத்தம் வேள்விகள் மூலமாகவும் உபாசனம் தான் மேன்மைப்படுத்தப்படுறதே தவிர்த்து உபாசனம் வேள்விக்கு அங்கமாகாது. காம காரணேச்ச ஏகே, ஒரு வேத பிரிவினர் இல்வாழ்க்கை ஈடுபடுத்தலும் அதை கொள்ளாததும் ஒரு விருப்பத்திற்கு ஏற்ப ஆகலாம் என்கிறீர்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பிரம்மச்சரியம் முடிஞ்ச உடனே, அதாவது குருகுலத்தில் படிப்பு முடிஞ்ச உடனே ஒருத்தன் விரும்பினால் இல்வாழ்க்கை ஏற்றுக்கலாம். இல்லைன்னாக்க இல்வாழ்க்கை இல்லாமலேயே அவன் இந்த மாதிரி ஒன்றும் தான் சொல்லிக்கிறது குருவுக்கு சிஷ்யரை பண்ணிட்டு இல்லை வேற இது உபாசன வகைராக்கள் ஈடுபட்டு பிரம்மச்சாரியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க நைஷ்டிக பிரம்மச்சாரி பேர். எக்ஸாம்பிள் சார் ஆஞ்சநேயன், பீஷ்மர், இவள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிள்ளலோகாச்சாரியர், அவருடைய தம்பி அழகிமலாள பெருமாள் நாயனார், இவள்ளார் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். முடிச்ச உடனேயே நான் பிரம்மச்சாரியத்தான் இருக்க போறேன் அப்படின்னு விரதம் எடுத்து விட்டார். அப்படி எடுத்துட்ட வாக்கு அதுக்குள்ள அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ள என்ன விதிகள் உண்டோ அந்த விதிகளை மட்டும் பண்ணினா போதும். பிரம்மச்சாரிங்கிறவன் தரையில படுக்கணும், புஷ்பம் சந்தனம் இந்த உபயோகப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி வருது சுகமான இதெல்லாம் கூடாது, தன் உடம்பை வருத்திக்கணும், அதெல்லாம் ஆளுக்கு உண்டு. உபமர்த்தம் ச, நல்லதும் தீயதும் உபாசனத்தால் மனக்கண்ணில் பிரம்மத்தை காண்பவருக்கு அழிக்கப்படுகிறார்கள். உபமர்த்தம்னா அழிக்கிறது. பார்த்தோம் இல்லையா? நான் இவனுக்கு நாயமாத்மா பிரவச்சன லப்யா நான் மேதையா நான் பகுதாஸ்வரன எமே வைஷம் இல்லை, ஐம் சாரி, வித்தியதே ஹதியத் கிரந்தி சித்தியதே தத்திர சம்சய க்ஷீயந்தே சர்வகர்மாசு தஸ்மின் திரஷ்டே பராவரே மற்றும். ஒருத்தனுக்கு உபாசனம் கைகூடுறது, யாரேலையும் பிரம்மத்தை நேர இந்த உலகத்தை கண்ட கண்ணால பார்க்க முடியாது. அப்போ அவன் மனக்கண்ணால பிரம்மத்தை பார்க்கிறான். நம்ம ஆழ்வார்கள் எல்லாம் அப்படி பார்த்தவதான். மனக்கண்ணால பிரம்மத்தை பார்க்கிறவனுக்கு என்ன ஆகுதுன்னாக்க அவனுடைய வினைகள் எல்லாம் அழிஞ்சு போடுது. வினைகள்லாம் அழிஞ்சு போடுறது சொல்றச்சு, நீங்க சடங்கியல் பண்ணி இந்த கர்மா செலுத்தி அந்த கர்மா அழிஞ்சுதான் போகும். ஏன்னா அதோட வசந்தான் இது முக்தி கிடைக்க போகிறது. ஆக இதனால் என்னன்னாக்க எல்லா பிரம்மத்தை கண்டவனுக்கு இது அழிஞ்சு போடுறது. அப்படி அழியறதுனால நீ செய்யக்கூடிய வினைகளுக்கு அழிவு உண்டு. அதனால இது தேவையில்லை அப்படிங்கிற ஊர்தரேதசு சப்தேகி இந்து கீழ்நோக்கா துறைகட்டும் உபாசனத்தை வேதம் காட்டியிருப்பதாலும். இப்போ துறைகட்டு காலியா துறவிகளும் அவா உபாசனத்தை பண்ணணும்னு விதிச்சிருக்கு, அவளுக்கு உண்டு. ஊர்தரேதஸ்னா ரேதஸ் அப்படிங்கிறது ஆணுக்கு பருவமடையச்சு உற்பத்தியாகி தலையிலேருந்து ஆரம்பிச்சு கீழ் நோக்கி வரக்கூடிய ஒன்று. ஆனா அவர் மனத்தின்மையோட அதை அடக்கி மேலே கொண்டு போனா வச்சுக்கணும். இந்த மேலே கீழே அதோ ரேதஸ் இருப்பார். அது இல்லாம அதே ரேதஸை மேல் நோக்கி கொண்டு போனான்னாக்க அதுவே அவனுடைய மூளையில போய் அவனுக்கு முக்கால ஞானத்தையும் ஒரு முகத்துல ஒரு ஒளியையும் உண்டு பண்ணும். இது ஊர்தரேதஸ்ன்னு பேர். அந்த மாதிரி யார் பிரம்மச்சரியத்தோடையே பகவான தியானம் பண்றதுலேயே காலத்தை கழிக்கிறாளோ அவளுக்கு உபாசனம் விதிக்கப்பட்டிருக்கு. உபாசனம் இது செய்யணும்னு சொல்லிருக்கு. பொழுது போக்குது எப்படி உபாசனம் பண்ணி போட்டு யாகம் ஒன்றும் விதிக்கல. ஆக மொத்தம் வேள்வி ஆப்ஷன்ல படுத்துப்போம். பராமர்சம் ஜெய்மினீச்ச அச்சோதா நாச்சா பவதீதி ஹி. இது அடுத்தபடி ஜெய்மினி சொல்றார். இந்த பாருப்பா 3 தான் சொல்லியிருக்கு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் சொல்லியிருக்கு. சன்னியாசம் சொல்லலை. 3 அறநெறிகளை எடுத்துக்காட்டாக கூறியது
வேதத்தால் விதிக்கப்படவில்லை. மேலும் இல்வாழ்க்கை தவிர்த்த மற்றவற்றை விளக்குகிறது ஜெய்மினி கருதுகிறார். அனுஷ்டேயம் பாதராயண சாம் எஸ் சிறுதே. அவர் நல்ல 4 நிலைகளும் ஒக்க சொல்லப்பட்டிருப்பதால் அவைகளும் கை கொள்ளத்தக்கவையே. பார்த்தோம் இல்லையா? இல்வாழ்வான் என்பன் இயல்புடைய மூவர்க்கும் அல்லாற்றில் இந்த துணை. இல்வாழ்வை தவிர்த்து மீதி பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி 3 பேருக்கு அவன் வந்து துணையாரான்னு சொல்றோம் இல்லையா? மொத்த 3 ஆசிரமம் இருக்குன்னு தெரியுது நமக்கு. எதிர்வா ஆசரணவாத்து 4 ஆசிரமங்களும் விதிக்கவே படுகின்றன. சடங்குகளில் தெளிவற்ற உபரிதரணம் என்பது விதியெனவே கொள்ளப்படுவது போல் ஒரு எக்ஸாம்பிள காமிக்கிறார். ஆனால் தனக்கு எப்ப வந்து உலக வாழ்க்கையில வெறுப்பு ஏற்படுறதோ, எப்போ அவனுக்கு உலகத்துல பண்ண கமிட்மெண்ட் எதுவும் இல்லையோ, அப்போ அவன் சன்னியாசம் எடுத்துக்கணும். சன்னியாசம் எடுத்துக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றான். தொடர்ந்து சன்னியாசம் படுறதுன்னு நினைச்சோம். அவ்வளவு ஈஸி இல்லை. சன்னியாசிக்கு 2-3 வகை இருக்கு. முக்கியமா என்ன பண்ணுனாக்க, சன்னியாசியானவன் ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு வீட்டில் தங்கப்படாது. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு இடத்துல இந்த கையை நீட்டிட்டு இருக்கணும். இந்த கையில என்ன உழவு விடுறதோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். அவனுக்கு பேர் அஜகரன்னு பேர். சன்னியாசிக்கும் அஜகரன்னு பேர். மலைப்பாம்புக்கு அஜகரன்னு பேர். மலைப்பாம்பால வேகமா அங்கங்கெல்லாம் போக முடியாது. அது ஏதாவது ஒரு வாண்டேஜ் பாயிண்ட்ல போய் நின்றுக்கணும். அங்க வரக்கூடிய மிருகங்களை பிடிச்சி அப்படியே விழுங்கி போகுது. அந்த மாதிரி இவரும் தன் உணவுக்காக ஒருத்தர் வேண்டியது. கையில என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட வேண்டியது. அவன் நெருப்பு உபயோகப்படுத்தக்கூடாது. அவனுக்கு எந்த ஒரு சுயமும் கிடையாது, இருக்கக்கூடாது. அது எந்த சொத்து சேர்த்து வச்சுக்கூடாது. நமக்கு தொல்காப்பியம் சொல்றது, நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயும் காய அந்தனருக்குரியது. சன்னியாசிகளுக்கு நூல் போட்டுக்கணும். அவன் பிரம்மத்தை நான் அறிய போறேங்கிறதுக்காக நூல். கரகம் கையில் தீர்த்த வச்சுக்கிட்ட ஒரு பாத்திரம். முக்கோல் இந்த தண்டை வச்சுக்கலாம், கை வச்சுக்கிற மாதிரி தண்டம். மனை உட்காரத்துக்கு ஒரு தண்டை இது வச்சுக்கலாம். நார்மல் என்ன பண்ணுவான்னாக்க மான் தோல். நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயும் காலே அந்தனருக்குரிய அப்படி பொதுவியல் தொல்காப்பியம் பொதுவியல் இருக்கு. அது மாதிரி இதுதான் சன்னியாசிகள். அவன் நம்ம மாதிரி கட்டில படுக்கக்கூடாது, இது மெத்தியில படுக்கக்கூடாது, குளிர்கள் வகைறாங்களா சட்டை போட்டுக்கக்கூடாது. இவ்வளவுதான் கண்டிஷன். அதாவது அவனை பொறுத்த மட்டும் உடம்ப ஒரு பொருட்டாவே கருதக்கூடாது. அவன் வாழ்வதற்கு என்ன மினிமம் திங்கணுமோ அது மட்டும் தான் வச்சுக்கணும். அதுதான் அவன். அதனால சன்னியாசியானது எல்லாருக்கும் விதிக்கப்பட்டு இருக்கு. இப்படி யார் சன்னியாசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு உபாசனம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தானாவே தெரியும். இந்த சூத்திரங்களுக்கு ராமசூத்திரம் விளக்கம். உபாசனங்கள் சடங்குகளுக்கு அங்கம் என்பதும் சடங்குகளால் பெறப்படும் சொர்க்கம் முதலியவைகளே ஜீவாத்மாக்களின் இறுதி இலக்கு என்பதும் தவறு. வேதங்களில் சடங்குகளை கடந்த பகுதியான வேதாந்தங்கள் யாவற்றிற்கு மேற்பட்ட பிரம்மத்தை அடைவதே ஜீவான்மாவுக்கு நிலைத்த அளவற்ற ஆனந்தத்தை தரும் என்பதையும் தெளிவாக வலியுறுத்தினார். ஏன்னா இந்த மோட்சங்கிற கான்செப்டே இதுலதான் உபனிஷத்துல தான் வருது. சடங்கியல் முன்னோடு இன்னுபடுது, ஆரண்யகத்தோடு இன்னுபடுறது. அதுக்கு மேல வரல. பிரம்மம் எங்கும் என்றும் எங்கும் உள்ளது. அதை நமது செயல்கள் மற்ற எவற்றால் அடைய இயலாதது. அதை அறிவதற்கு ஒரே வழி உபாசனம் என்று விளக்கப்பட்டுள்ளது. எல்லாத்தையும் நம்மளா அச்சீவ் பண்ணி சாதிக்கலாங்கிறது முடியாது. சொல்லலாம் தெய்வத்தான் ஆகாதிரனும் முயற்சி தான் மெய்வருந்த கூலி தரும் சொல்லலாம். என்னன்னாக்க நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக சொல்றோம். ஆனால் அவங்க எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியிருப்போம். இன்ஸ்பைட் ஆஃப் இட் அந்த நம்ம பண்ற காரியம் மிஸ் ஆகிப்போம். அது அப்புறம் பார்த்தா கூட என்ன காரணம் தெரியாமல் இருக்கும். இவ்வளவுலாம் அனுப்பிட்டு சாதாரணமா சேட்டலைட்லாம் அனுப்புறோம் இல்லையா? அவனை சயின்டிஸ்ட் சாதாரண ஆளா? எவ்வளோ ஹேண்ட்பிக்டு பர்சன்ஸ். ஒருத்தரும் அவ துறையில நல்ல துறை போக்கியவர்கள். அவளெல்லாம் பண்ணி வைக்க அனுப்பிச்சு ஏதோ ஒரு குளாறு வந்துடுறதா இல்லையா? அதாவது எத்தனை சேட்டலைட் இருப்பாங்க, ஒன்னொன்னு ஒரு மாற்றி பண்ணி எல்லாம் டெவலப் பண்ணே வராது இல்லையா? இன் ஸ்பைட் ஆஃப் இட் சம்திங் ஹேப்பன்ஸ். அவ்வளோ தூரம் நம்ம சிம்பிளிட்டி நம்ம பழகதான் தெரியும். முன்னால நாங்கள்லாம் குழந்தைகளா இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்க, இங்கே மார்கழி மாதம் உற்சவம் நடக்கு பாருங்க. அப்போ வந்து உடனே மார்கழி மாதம் வருதோ இல்லையோ காலராங்கிற வியாதி வந்துடும். உடனே நிறைய கொத்தா செத்துருப்பாங்க. அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து இனாகுலேஷன் இந்த இது போடுவாங்க, ஒரு ஆல்ரா ஊசி, அதெல்லாம் போட்டால் சரியாகும். இப்போ ப்ராக்டிஸ் கால்ராங்கிற வியாதியே இல்லாமல் போயிடுது.
அதே மாதிரி சோகால பெருவியாதி லெப்பரசி அநேகமாக அழிஞ்சே போயிடுச்சு. போலியோ ஒரே அழிஞ்சு போயிடுது. ஆனால் வியாதி அழிஞ்சு போச்சா? இப்போ பாருங்க, அதோட பெரிய வியாதிகளாக வந்துருக்கு. இந்த இது பாருங்க, கேன்சர். இதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல. இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம்ங்கிறாலே ஒழிய அதை தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசனே கிடையாது. இது மட்டும் அதுக்கெல்லாம் ப்ரிவென்டிவ் மெடிசன் இருந்தது, இதுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசனே கிடையாது. நம்ம என்னதான் டெவலப் பண்ணிட்டே போனாலும் அதுக்கு மேலே சம்திங் இதே. இப்போ வேணால் சாதாரண பண்ணலாம், அது பண்ணுறச்சே என்னோட சைடு எஃபெக்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. வேற ஒன்றும் வேண்டாம். யாராவது டிரான்ஸ்பிளான்டேட் பண்ணுறாள் இல்லையா, டிரான்ஸ்பிளான்டேட் பண்ணி உள்ள ஒரு உறுப்பை வச்சாக்க அது உடம்போட ஈஸியாக ஏற்றுக்காது, அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ என்ன ஆகுது, உடம்புடைய இந்த ரெசிஸ்டிவிட்டியை அதை நலிஃபை பண்ண மாட்டேங்குது. அப்போதான் அது இந்த உறுப்பு நிற்கும். இந்த உறுப்பு உள்ளே இருந்து அதோட கொஞ்ச நாள் ஆகி அதோட ஒத்துட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இது போகும். அப்போ என்ன பண்ணாக்க உடம்போட ரெசிஸ்டிவிட்டியை போக்குறதுக்கு மருந்துகள் கொடுத்துருவாங்க. இந்த மருந்து கொடுத்தாக்க இப்போ உடம்பு ரெசிஸ்டிவிட்டியே கிடையாது. வேற ஏதாவது கிருமி வந்து ஈஸியாக தின்னுடும். அதுக்காக அவளை வந்து ஒரு செக்யூர்ட் பிளேஸ் வச்சுருக்கணும். சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். சில பேருக்கு முடியெல்லாம் கொட்டி போயிடும், சில பேருக்கு முகத்தில் முடி வளர்த்துடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இப்போ நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், இது எதுனாலும் பார்க்குறோம், அதை அழிக்கிறதுக்கு ஒன்று பண்ணுறோம். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று வந்துன்னு ஆக மொத்தம் நம்ம செயல்னால ஒன்று மொழியாக கண்டுபிடிச்சவங்களுக்கு வழியே இல்லை. ஒரு காலத்தில் பென்சிலின் இருக்கு, அது தேவாமிர்தம் நினச்சிருந்தேன். அநேகமாக எல்லா வியாதிக்கும் அது பென்சில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ சில பேருக்கு பென்சில் அது இதாக இருக்கு, அலர்ஜிக்காக இருக்கு. இதனால் நம்ம வந்து எந்த ஒன்று பண்ணினாலும் நம்மளால் அச்சீவ் பண்ணக்கூடிய எதுவுமே ஒரு வரையறைக்கு உட்பட்டது அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சு. தாழ்ந்த இலக்களை அடைவிக்கும் சடங்குகளுக்கு ஒரு காலம் அங்கமாக இல்லை. இக்கருத்துகள் முந்தைய சூத்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளன. வேள்வி ஏற்றுபவன் ஜீவாத்மா, அதனால் பலன் துய்ப்பவன் அவன். ஆனால் வேதங்கள் இவை யாவும் அவனை பரமாத்மாவை ஆத்மாக கொண்டவையே. இவை யாவும் பிரம்மே என்றோ என்று பொதுவாகவும் பிரதாரண்யம் அந்தரியாபிராமம் எவன் நிலத்தில் நிலைபெற்றுள்ளானோ, எவன் நிலம் அறியாதோ, எவன் நிலத்தை ஏவுகின்றானோ அவனை அழிவற்ற இனிய பரமாத்மா. அதாவது மிருத்யுன்னு ரெண்டு அர்த்தம். மிருத்யுல சாகுன்னு நல்ல அர்த்தம். ஆனால் மிருத்யுல சம்சாரம், இந்த உலகத்தில் இருக்கிறது மிருத்யு தான். அப்போ மிருத்யுவை தாண்டணும்னு அர்த்தம், சம்சாரத்தை தாண்டணும். அது என்ன பண்ணணும்னாக்க மற்ற பேரை தர முடியாது. பெருமாள் கீதையால் சொல்றாரு இல்லையா, தேவி குணமயி மாயா, தேவி ஹேஷா குணமயி மாயா, மம மாயா துரத்தியதே, மாமேவையே பிரவத்தியத்தே மாயா மேதாம் திறந்தித்தே அப்படின்ட்டு. இந்த என்னுடைய கிரியையினால் இந்த மாயானது பூமியான இதானது அது கடக்க இயலாதது. என்ன சரணமாக அடைஞ்சனாக்க இதை நீ தாண்டுவாயா அப்படிங்கிற. அந்த மாதிரி நீ என்னத்தை தான் வேள்வி பண்ணாலும் மாயை போக்க முடியாது. அது பெரிய தீட்சிதராக இருக்கலாம், வாஜபேயராக இருக்கலாம், சோமியாஜியாக இருக்கலாம். இருந்தாலும் அவரும் இதுக்கு உட்பட்டவர் தானே, சாவுக்கு உட்பட்டவர் தானே. நான் ஏதோ யாகம் பண்ணுறேன், நான் சாவே என்ன பண்ணிட்டேன்னு முடியுமா? முடியாது. ஆக மொத்தமாக அவர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் மேம்பட்டதாக ஒன்று இருந்துன்னு இருக்கு. அது என்னன்னாக்க அது பிரம்மம் தான். பிரம்மங்கிறது நம்மால் அச்சீவ் பண்ண முடியாது, அது தானாகவே இருக்கு. அதாவது நம்ம வைஷ்ணவட்டிக்கு பரலான்னு சொல்லுவாங்கனாக்க சித்தம்னு ஒன்று, சாத்தியம்னு ஒன்று. சித்தம்னா இட்ஸ் எவர் எக்ஸிஸ்டிங். சாத்தியம்னா சாதிக்கப்படுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு சிவியர் ஆஸ்மா இருக்கு. அப்போ என்ன ஆகுது, அவரால் முழுக்க சுவாசிக்க முடியல. அவருக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிறோம். அதாவது காற்றுல வந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தனியாக பிரித்து எடுத்து அது மட்டும் அவர் மூக்கில் போகிற மாதிரி வச்சவங்க இது என்ன ஆகுது, அவரால் நிறைய காற்றை இழுத்துக்க முடிகிறது, ஈஸியாக சர்வை. ஆனால் காற்றுல ஆக்சிஜன் இருக்க அதை நம்ம யாருக்கு பிடிச்சி கொண்டு வைக்கணுமா இல்லை இல்லையா? தானாகவே இருக்கு இல்லையா? இது வந்து சித்தம். இது காற்றுல தானாக இருக்கிறது, நம்ம எப்போ எடுத்துக்கிறது சித்தம். சாத்தியம்னு இப்போ காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்க முடியல, அதுக்கு வேற ஏதாவது நான் பண்ணினாதான் முடியும்னு நான் என் முயற்சியினால ஒரு கருவி வச்சு நான் எடுத்துக்கிறேன். இது சாத்தியம், என்னால் சாதிக்கக்கூடியது. இந்த வேள்வி ஒருத்தரால் சாதிக்கக்கூடியது. எதெல்லாம் சாதிக்கக்கூடியதோ அதெல்லாம் அழியக்கூடியது. ஆனால் எது சித்தமாக இருக்கும் ஒருத்தரால் பண்ணப்படாது இருக்கும்,
அது அழிவே இல்லை. நம்ம பார்க்குறோமே உலகத்துல நம்ம பண்ற பண்டம் எல்லா பண்டமும் அழியும். எது இயற்கையா இருக்கோ அது அழியாது. அதனால சித்தத்தை விட சாத்தியம் முக்கியம். அதனால இது வேள்வியை விட உபாசனம் முக்கியம், உயர்ந்தது. அது அந்தரியாம பிராமணம் சொல்ல, அந்தரியாம பிராமணத்து பிரமா சொன்னோம் இல்லையா, எல்லாம் ஒன்று ஒன்று ஆரம்பிச்சு யாரு பூமிக்குள்ள இருக்கானோ, யாரு பூமி தெரியும் பூமி அறியாதோ, யாரு பூமி ஏவரானோ அவன் அந்தரியாமி அமிர்தம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி உலகத்தில் பொருள் எல்லாத்துக்கும் சொல்லணும் தெரியாது. அதுதான் உலகினுள் பண்டங்கள் ஒவ்வொன்றாக இதை போலவே விவரித்து எதிரியாக எவன் ஆத்மாவின் வருகின்றானோ அவன் அதனின்று வேறுபட்டவன், அவன் அழிவற்றவன், இனியவன் என்று ஆத்மா வேறுபட்டவனாக பரமாத்மா அறுதியிடுது. இதை ஆத்மாவுக்கு வேறுபட்ட பரமாத்மா இல்லைன்னு சொன்னேன்னாக்க இந்த அந்தரியா பிராமணன் சொல்லியிருக்கேன், ஆத்மாவுக்குள்ள யாரும் நிலவரணும், அது அந்த வார்த்தை போல வேஸ்ட் ஆயிட்டாடும். ஆக நீ எந்த வேதத்தை அத்தாரிட்டியா வச்சுட்டு இருக்கியோ அந்த வேதத்துக்கே நீ மாறுபாட சொல்றேன்னு அர்த்தம். இக்கருத்தை சடங்குகளில் மீமாம்சை தேவதைகளின் விளக்கும் இறுதி 4 அத்தியாயங்கள் எழுதிய காசகிருத்தகம் ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா உரைகிறான் என்று கருதுகிறார். சடங்கியல் சூத்திரம் 16 அத்தியாயம், அதுல 12 அத்தியாயம் யாகை கணத்தை விவரிக்கிறது. கடைசி 4 அத்தியாயம் அந்த யாகைக்குள்ளார சொல்லக்கூடிய யாரு, அதுக்குள்ள அந்த தேவதைகள் யாரு இதான் சொல்றார். அந்த காசை சொல்றார், அதுல ஆத்மான் இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு நலந்தப்படுத்துறான் தான் வேள்வியை பண்றோம். நம்ம இந்த ஆத்மாவுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கான் அப்படின்னு அவரே சொல்றார். இந்த பரமாத்மா தீயை ஒத்துக்கிறவாதான் சேஸ்வர சாங்கியர்கள், இல்லை அதை ஒத்துக்காதவா நிரீஸ்வர சாங்கியர்கள், அதாவது அந்த 12 அத்தியாயத்தில் நிறுத்திக்கிறவா. ஆக அவளுடைய சடங்கியல் மீமாம்சா சூத்திரத்திலேயே ஆத்மாவும் ஆத்மாவுக்குள்ள பரமாத்மாவும் நன்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆத்மாவை அடையத்தக்கதை விட பரமாத்மாவை அடைவதற்கு அதுதான் இறுதி இலக்காக இருக்க முடியும். 2வது, ஜீவாத்மா வினைகளுக்கு ஆட்படுவது, அழுக்குள்ளது, சூழ்நிலையால் சுருங்கிய ஞானானந்தங்களை உடையது. பரமாத்மா இதற்கு எதிர்த்தட்டாய் வினைகள் தொடராதவன், அமலன், முற்றறிவனன், அளப்பரி ஆனந்தமுடையவன் என்று வேதங்கள் அறிவிடப்படுகிறது. அவனுடைய அருகிலா விளையாட்டின் விளைவே இவ்வுலகம். பார்த்தோம் இல்லையா, லோகவத்து லீலா கைவல்யம். அதில் உள்ள பிராணிகளும் ஆகும். அவன் யாவருக்கும் மேம்போறவன். அவனுடைய ஆணையாலேயே சூரியனும் சந்திரனும் தத்தம் இடங்களில் இலைவற்று இயங்குகின்றன. அது கேள்வியாட்டில் இவள் கார்கி கேள்வி கேட்டால் இல்லையா, எந்த பொருளை மேலே போட்டாலும் கீழே விழுந்துருது, எப்படி பூமிக்கு மேலே சூரியன் சந்திரன் நிற்கிறான் அப்படின்னாக்க அவனுடைய ஆணையாலே ஏதஸ்ய அக்ஷரஸ்ய கார்கி அப்படின்னு அக்ஷரத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அவனுடைய ஆணைக்கு உட்பட்டு பயந்து பெற்றான். பீஷாஸ்மாவாத பவதே பீஷோதேதி சூரியா அப்படின்னு சொன்னாங்க. அவனோட அவன்கிட்ட இருக்கிற பயத்தினால வாயுவானம் வீசுகிறான். சூரியன் அந்த நேரத்தை உதிக்கிறான்னு சொல்றதே நம்ம இதை சொல்லல. இத்தனை 6:35 சூரியோதயம் அப்படின்னாக்க அவன் 6:30 எழுதியிருக்காங்கன்னா சூரியன் உதிக்கிறானா? இல்லை, சூரியன் உதிக்கிறத வச்சு அவர் சொல்றாரே தவிர்த்து இவருக்கு பயந்து அவனால. ஆனால் இத்தனை மணிக்கு உதிக்கணும்னாக்க உதிச்சுத்தான் ஆகணும். அது அவனுடைய ஆக்ஞை. யார் அவன் ஏவராகோ அவன் தான். நம்ம காயத்ரி மந்திரமே அதான் சொல்றது. உலகிற்கு ஒளி கொடுக்கும் சூரியன், அவனுக்கு ஒளி கொடுக்கும் எவனோ அவன் என் மனசுக்கு ஒளி கொடுக்கட்டும், எனக்கு நல்லதை விளக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் உள்ள இருக்கணும். இன்னொருத்தன் இன்னும் அதிகம் பார்த்தோம்ல, ஏஷோ அந்தர ஆதித்ய இரண்டை புருஷோ திருஷ்யதே அப்படின்னு ஆரம்பிச்சு சூரியனுக்குள்ள எந்த ஒரு புருஷன் இருக்கானோ அப்படின்னு. ஆக மொத்தம் சூரியனை நடத்துற ஒருத்தன் இருக்கான். ஆக அவன் எல்லாத்தையும் மேம்படுறவன் அப்படின்னு தெரியுது. பஞ்சபூதங்களும் தேவர்களும் செயல்படுகின்றனர் என்று விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே அவனை அடைவதே ஜீவாத்மாவுக்கு இறுதி இலக்காதல் பொருந்தும். அதற்கு உபாசனத்தை தவிர்த்து வேறு வழி இல்லை. பிரம்ம உபாசகர்கள் சடங்குகளை செய்தல் என்பது உபாசன சடங்குகள் அங்கம் என்பதால் மட்டுமே. அதே போல் தலை சிறந்த பிரம்மஞான காவஷேயர்கள் நாம் ஏன் இதற்காக இந்த வேள்வியை செய்ய வேண்டும் என்று கூறி வேள்வி ஈடுபடாமலேயே இருந்தனர். சொன்னோம் இல்லையா, நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவனுக்கு இதே கிடையாது, அவனுக்கு யாகியங்களே கிடையாது. ஆனால் உபாசனம் பண்ணாங்க. பார்க்கும்போது எது வலுத்தப்படுறது, உபாசனம் வலுத்தப்படுறது இல்லையா, அது மாதிரி.
பலத்தை எதிர்பாரா செய்யப்பட வேண்டி உபாசத்தில் அங்கமாகிறது. அப்ப என்ன சொல்றோம்? கிரகஸ்தன் இந்த இந்த பஞ்சயங்கள் பண்ணி ஆகணும். பண்ணி ஆகிடுச்சு சூர்யா ஸ்வாஹா அக்னேய ஸ்வாஹான்னு சொல்றோம். ஐயா நான் தான் உள்ள எல்லாத்தையும் பரமாத்மா இருக்கான்னு சொல்லிருக்கேன். இந்த அக்னியும் சூரியன் அவெல்லாம் ஒன்றும் அவளுக்குள்ள இருக்காங்க. அப்பா நீ பரமாத்மா தான் நோக்கமா இருந்தாங்க. நீ இந்த படர்ச்சிய இந்த சூரியனையும் அக்னியும் வேண்டியதுனால உனக்கு சில பலன்கள் கிடைக்கிறது. அந்த பலன்களாம் வேண்டாம். உள்ள இருக்க பரமாத்மாவை திருப்தி பண்றதுக்காக ஆராதிக்கிறதுக்காக எப்படி அர்ச்சனை பண்ற இல்லையா திருவடியில், அந்த மாதிரி இந்த அறைய சேர்க்கிறேன். இங்க கோவிந்தாச்சார சுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு சிராதத்தில் பண்ணான்னு கூட இந்த மாதிரி இருந்ததுனாக்க சூர்யாய ஸ்வாகான்னு சொல்றேன். சூர்யாய ஸ்வாகா அதிலே சூர்யா ஸ்வாகா ஸ்ரீமன் நாராயண ஸ்வாகா அக்னேய ஸ்வாகா அக்னேய ஸ்ரீமன் நாராயண ஸ்வாகா அப்படி சேர்த்தா சொல்லி பெறுவார். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம எந்த ஹோமம் முடிஞ்சாலும் கடைசியில் என்ன பண்ணுவோம்னாக்க இருக்கிற மீதி நெய்யை வச்சுக்கிட்டு சர்வம் ஸ்ரீ விஷ்ணவே ஸ்வாகா 2 கேள்வி செய்வோம். கடைசியில் சொல்றச்சு அவனுக்கு தான் போய் சேரும். ஆக இதுக்கெல்லாம் மேம்பட்டுதான் ஒன்றும் அவன் தான் சொல்லணும். இக்கருத்து சாண்டிலி சமிதை குதிரை வழியடை செல்வதற்கு நேரடி காரணமாயினும் அதற்கு சேனம் கடிவாளம் முதலியவை தேவைப்படுவது போல் அதேபோல் பிரம்ம உபாசனத்திற்கும் சடங்குகள் அமைகின்றன. ஆகவே நம்ம நித்தியப்படி சில சடங்குகள் பண்ணத்தான் வந்துருக்கு. இந்த சடங்குகள் ஒழுங்கா அப்படின்னாத்தான் லைஃப்ல ஒரு டிசிப்ளின் வரும். லைஃப்ல டிசிப்ளின் வந்தால் தான் மனம் ஒருமைப்படும். மனம் ஒருமைப்பட்டால் தான் உபாசனம் பண்ண முடியும். ஆகவே இந்த உபாசனத்துக்கு சடங்கு ஒரு அங்கமாக ஆகிறது. உத்கீதம் என்னும் மந்திரம் சடங்குகளுக்கும் உபாசனத்துக்கும் பொதுவானது. அதை குறிப்பிட்டு அது உபாசனத்துடன் செய்யப்பட்டால் அச்சடங்கு மிக்க பலன் அளிப்பதாகிறது எனப்பட்டுள்ளது. இது மற்ற வித்தியைகளுக்கும் பொருந்தாது. மற்ற வித்தியா தகர வித்தியா இருக்கே அதை பற்றி மனுஷன் ஒன்றும் இல்லையே. எதுல? வேள்விகள்ல. நீங்க உத்கீதம்னு ஒன்று இருக்குன்னா திருப்பி அதையே மீட்டிங் போட்டு விட்டுறான். ஆனா மற்றது சொல்றேன் மற்ற சொல்லலையே. அப்ப சொன்னாக்க இந்த வித்தியானது இந்த வேள்விக்கு அங்கம், இந்த வித்தியை இந்த வேள்விக்கு அங்கம் சொல்லணுமே, சொல்லலையே. பிரம்மசூத்திரம் 425 கூறியபடி வித்தியை சடங்கு என்பவற்றின் பலன்களை ஒருவன் தனித்தனி அடைகிறான். அவை ஒன்றை ஒன்று சார்ந்ததல்ல. எடுத்துக்காட்டாக ஒருவன் தன்னிடம் உள்ள நிலம் இரத்தனை இவற்றை தனித்தனியாக விற்றாலும் அவற்றின் லாபத்தை அடைதல் போல. அதாவது சுவாமி வேள்விகள் பண்றோம். வேள்விகளாக என்ன தர முடியும்? லௌகிகமான வளர்ந்து தர முடியும், முக்கிய தர முடியாது. தன் வேள்வியும் பண்றான், உபாசனம் பண்ணிருக்கான். அப்போ இந்த புண்ணியத்தை ஈட்டினான்னாக்க நான் வேள்வி பண்றேங்கிற எண்ணத்தோட ஒரு யாகத்தை பண்ணினான்னாக்க அவனுடைய பலம் அவனுக்கு நிச்சயமா கிடைக்கிறது. அது அனுபவிச்சிடும். அது அனுபவிச்சது அப்புறம்தான் அவனுக்கு முக்தி கிடைக்கிறது. ஆனா நான் இந்த வேள்வி பண்ணேன், இந்த வேள்வி விதிச்சிருக்கு அதனால நான் பண்றேன், அந்த பலனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பண்ணினானாக்க அந்த பிரம்மத்தோட ஆசீர்வாதம் ஆறுது அவனுக்கு. அதனால முக்தி சாட்டை கிடைக்கிறது. ஆசான் முன்னூறு சீடன் பின்னூறு என்ற முறையில் வேதம் ஓதுவிக்கப்படுகிறது. அப்படி ஓதுகையிலேயே இதன் பொருள் அறியப்படுவதில்லை. ஓதல் முடிந்த பிறகு அற்ப பலனை நாடுவோர் சடங்கு எரியும், நினைத்த அளவற்ற ஆனந்தத்தை நாடுவோர் பிரம்மத்தையும் விரிவாக அறிய முயல்கின்றனர். வேதத்தை ஓதுகையிலேயே பொருளை அறிகிறார் என்பது தங்கள் கருத்தானால் அவர் அவ்வாறே வேதாந்த பொருளையும் அறிதல். ஆகவே சடங்குகளை நாடுவதோ இல்லை பிரம்மத்தை நாடுவதோ அவர் விருப்பத்தையும் மனப்பக்குவத்தையும் பொறுத்தது. ஆக என்னாக்க வாட் யூ வாண்ட் டு பி இன் யுவர் லைஃப். அவன் நல்லா பார்க்குறோம். நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பார், அவர் ஏஜி ஆஃபீஸில் அக்கௌண்டண்டாக இருப்பார். ஒருத்தர் பிகாம் படிச்சிருப்பார். அதெல்லாம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபார்மில் ஏதாவது போய் வரைஞ்சிருப்போம். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் யூ பி வெரி கிளியர் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். நான் எந்த இது போக போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்து படிக்கணும்னு வச்சுக்கணும். அப்போ முன்னால படிப்பு அதை மாதிரி தான் இருந்தது. எனக்கு நோக்கம் முக்தி அப்படின்னாக்க வேதாந்தத்தை படித்து முடிச்சுட்டு அதில் சொல்லிருக்கிற வழிபடி அந்த வித்தியாவில் ஏதாவது ஒரு வித்தியை எடுத்து அதை ஃபாலோ பண்ணி நான் முக்திக்கு போகிறேன்னு. இல்லைன்னாக்க இதை படிக்கிறேன் ஆனால் எனக்கு அது வேண்டாம், லௌகிகமே போகிறோம் அப்படின்னாக்க சடங்குகளோட முடிச்சுக்கிட்டு மீமாம்சையை படிச்சுட்டு யாகங்களை பண்ணிட்டு உலகத்திலே சௌக்கியமா இருக்கேன் அப்படிங்கிறோம். ஈசாவாசி உபநிஷத்து 2
ஒருவன் 100 வயது செயல்பட்டு கொண்டே வாழ வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அது வேள்விகள் செய்து கொண்டுதான் என்று தனித்து கூறப்படாததால் சடங்குகளை வலியுறுத்துவதாக கொள்ளவே இயலாது. நமக்கு சிலதெல்லாம் சொல்லதான் தெரியணும், இல்லை தானாக செய்யணும். உடனே காலமாக பல் தேய்ன்னு சொல்லணுமா? தேவையில்லை. தானா வாய் நாரித்தானே பல் தேய்க்கப்படும். அது ஆனால் வாழ்நாள் முழுக்க சேர்த்தானே ஆகணும். சின்ன குழந்தைக்கு தெரியாது. அது ஓரளவுக்கு பல்லெல்லாம் முளைச்சி அது இது ஆரம்பிச்சோம், வா பல் தெய்வா அப்படின்னு கொண்டு போய் காமிச்சு வைக்கணும். அந்த மாதிரி சிலது எல்லாத்தையும் நம்ம சொல்லாட்டாலும் அது செய்யப்பட வேண்டியது தான். ஏன்னா அது தானே செய்ய வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளிடணும். ஆனால் அதை போல இந்த இந்த மாதிரி செயல்படுறதுக்கு பாருங்க, கடைசி ஃபுல்லாக பண்ணிட்டு தான் ஆகணும். நம்ம ஒழிச்சு தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், உடை உடுத்தி தான் ஆகணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் செயல்படுறது தான். இந்த செயல்பட்டு கொண்டுனாக்க நீ சோம்பி இருந்தேன்னாக்க, எதுவும் இல்லைன்னாக்க, அப்போ அது சடங்கிலும் பிரயோஜனப்படாது, உபாசனம் பிரயோஜனப்படாது. அப்படி இருக்கு. சடங்கில வலியுறுத்துவதாக கொள்ளவே இயலாது. பரமாத்மாவை பற்றி கேட்பது, மனனம் செய்வது, தியானிப்பது, அதன் பலனாக மனக்கண்ணால் காண்பது போன்றவையும் செயல்பாடுகளே. இது உபாசனத்தின் சிறப்பை விளக்கி அதற்கான செயல்களை செய்து கொண்டே 100 வயது வாழ விரும்பு. என்ன சொல்றார் குரு? நீ நல்ல கல்யாணம் பண்ணிட்டு நிலையான இன்பத்திற்காக முயற்சி செய்வாயாக அப்படிங்கிறார். வேள்வியால கிடைக்கிற இன்பம் நிலையான இன்பம் இல்லை. ஆகவே வேள்விகளை செய்ய, வேற வழிகளை செஞ்சால் ஆகணும். அதை தவிர்த்து நிலையான இன்பத்துக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு குரு அவனுக்கு என்கரேஜ் பண்ணி அனுப்புறார். மேலும் ஒரு வேத பிரிவில் உலக வாழ்விற்காக பிள்ளைகளை பெறுதல் தேவையில்லை, ஏனெனில் நாங்கள் பரமாத்மாவை அடைய விரும்புகிறோம் என்று சடங்குகளுக்கு எதிர்கருத்தும் உள்ளது. இது முதல்ல சொல்லலாம், இது புராணங்களை நான் கிளியராக சொல்லியிருக்கு. பெருமாளுடைய நாபியிலிருந்து தாமரைப்பூல பிரம்மா வந்தான். பிரம்மாவுக்கு என்ன கட்டளை? பெருமாள் வந்து வேதத்தை கொடுத்து இதுபடி நீ படை அப்படின்னு அவங்க அறிவு கொடுத்துட்டு போயிட்டார். பிரம்மா ரொம்ப முனைஞ்சு கடைசியில் சனகாதிகள் 4 பேரை படைச்சார். இந்த 4 பேரும் 4 குழந்தைகளை வந்து பிறந்த உடனே, அப்பா இங்கே போய் உலகத்தை போய் பல்கி பெருக்குங்க. அவள்லாம் சொல்லிட்டா, சுவாமி அதெல்லாம் அடக்காது, ஏன்னா நாங்கள் பிறக்கப்படாது, முக்தி அடையணும்னு இருந்துட்டோம். ஆனால் எங்களுடைய வினை கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதுக்காக என்னை பிறக்க வச்சுட்டேன். நான் இப்போ இது உலக படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னாக்க எங்களுக்கு இன்னும் மற்ற வினைகள் வந்து சேரும், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு போயிட்டான். போன உடனே பிரம்மா கோபம் வந்துடுச்சு. முதல் பிள்ளைகளை அப்பா சொன்னதை கேட்கல, கோபம் வந்தது. கோபத்தோட ஒரு பிள்ளைய படைச்சான். அந்த பிள்ளைக்கு நல்ல அறிவு இருந்தது. ஐயோ நம்ம திருப்பி பிறந்துட்டோமே அந்த ஆத்மாவுக்கு. அந்த பழகச்சி அழுதுண்டே பிறந்தான். இந்த பிள்ளைய பார்த்து கீம் ரோதனம்னு கேட்டேன், ஏன் பாடுறேன்? ஐயோ நான் பிறக்கப்படாதுன்னு இருந்தேன், என்ன இதை படைச்சுட்டியே அப்படின்னு. கவலைப்படாதே, உனக்கு ஒரு நல்ல வேலை வச்சிருக்கேன், நீ வந்து ஒரு நல்ல பர்பஸ் இருக்கு. ஏன்னாக்க உலகத்தில் எதையும் ஒரு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சேன்னாக்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழி தெரியணும். ஸ்டாப் பண்ண முடியலனாக்க அந்த மிஷின் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஒரு கார் இருக்கு, காருக்கு பிரேக் இல்லைன்னா கார் என்ன பிரயோஜனப்படும்? அந்த மாதிரி. அதனால் நீ என்ன பண்ணுவேனாக்க உலகத்தில் அழிப்பு தொழில் செய்வாய். நீங்கள் அழிப்பு தொழில் செய்யறதுக்காக உனக்கு அமங்கலம் வராது, நல்ல பேரை தரேன், 8 பேர் தரேன்னு கொடுத்தேன். அவன் அழுதுலே பிறந்ததுனால கிம் ரோதனம் கேட்டான், ருத்ரன்னு பேர். அவனுக்கு ருத்ரன், சிவன், சம்பு, பீமன், ஜாதவேதசன் அப்படின்லாம் பேர் 8 பேர் கொடுத்தாங்க. அது மாதிரி இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கனாக்க அவளுக்கு ஞானம் என்ன இருந்ததுனால வேற வழி இல்லை, நம்ம கர்மா படைக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால. அது இல்லாமல் கிளியராக இருக்கிறப்ப எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, வேற வழி இல்லை, அந்த உலகத்தில் வந்துட்டேன், இனிமேல் இருக்கிற காலத்தை நான் போக்கி கண்டு அதை காலக்ஷேபப்பட்டு நான் போய் சேரணும் அப்படின்னு இருக்க முடியும். அதுதான் நாங்கள் பரமாத்மா அடைய விரும்புகிறோம் என்று சடங்குகளுக்கு எதிர்க்கிறது கூறப்பட்டுள்ளது. உபாசனத்தால் 2 வினைகள் அழிக்கப்படுகின்றன என்று முண்டகோபுரம் காட்டுகிறது. உபாசனம் பண்ணேனாக்க எல்லாம் சர்வ கர்மம் இல்லை, எல்லா கர்மமும் பொருது. வேள்விகள் அற்ற துறவிகளுக்கு உய்ய மொழி உபாசனமே கூறப்பட்டுள்ளது. எவனுக்கு சன்னியாசிக்கு யாகம் கிடையாது, ஆனால் அவருக்கு என்ன வழிபடுறது? நீ உபாசனம் பண்ணு சொல்லியிருக்கு. ஆகவே வேள்வியே இல்லாமல் உபாசனமே பண்ணி அடையிறதுக்கு வழி இருக்கு பார்த்தியா? அதனால
நீ உபாசனத்துக்கு வேள்வி, அங்க வேள்விக்கு உபாசனம் அங்கம்னு சொல்லாதே அப்படின்ட்டு. வேள்வியற்ற துறவிகளுக்கும் உய்ய வழி உபாசனமே கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு உலகை துறக்க இயலாதவர்களும் சடங்குகளை அங்கமாக கொண்டு உபாசனை செய்ய வர விதிக்கிறது. கிரகஸ்தனா இருக்கான்னாக்க நீ உபாசனம் பண்ணு, ஆனால் உன்னுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை விட்டுடாதே அப்படின்னு சொல்றது. இங்க கடைசியா சொன்ன கருத்தை ஜெய்மினி மறுக்கிறார். 3 அறநெறிகளாக பிரம்மச்சரியம், இல்வாழ்க்கை, வானப்பிரஸ்தம் என்பதை மட்டுமே அறவழிகளாக வேதம் விதிக்கிறது. துறவரத்தை வேதம் விதிக்கவில்லை. மேலும் இல்வாழ்க்கை தவிர்த்து மற்ற 2 நெறிகளையும் இகழ்கிறது. ஆகவே மற்ற ஆசிரமங்கள் தேவையற்றவை என்று கொள்ள வேண்டும். இவரை பொறுத்த மட்டும் யாகம் பண்ணணும். யாகம் மட்டும் கைது கொள்வது யாரு? கிரகஸ்தன். ஆகவே மற்ற 2 தேவையில்லை அப்படிங்கிறவர். இதற்கு பாதராயணர் மறுப்பு. இக்கருத்து தவறு. 4 ஆசிரமங்களுமே ஒக்க சொல்லப்பட்டுள்ளன. தாங்கள் கூறும் 3 தர்மந்தாங்கிகள் இந்த வாக்கியத்திலே மற்ற ஆசிரமங்களும் சமமாக காட்டப்பட்டுள்ளன. தர்மந்தாங்கிகள் 3 பேர். 3 ஆசிரமத்தை தர்மந்தாங்கிறவன் கிரகஸ்தான். அவன் அதை சொல்லியிருக்க தவிர்த்து நீ 3 ஆசிரமம் தான் சொல்லாதே அப்படிங்கிறார். அது சிறப்பாக பிரம்மத்தை இலக்காக கொண்டிருக்குது. 3 தர்மத்தாங்கிகள் என்பது ஒவ்வொரு ஆசிரமத்திலும் 3 நிலையை குறிப்பது. பிரம்மச்சாரிக்கு வேத முதல், குருவுக்கு பணிமடை, பிரம்மத்தை அறிய முற்படும். ஸோ அவன் நோக்கம் நன்னாக்கத்தை கற்றுக்கணும் தான், வேதத்தை கற்றுக்கணும். அதனால பிரம்மத்தை அறிய முயற்படணும். அதுக்கு வழிகாட்டியார் குருவுக்கு எல்லா உபசரணையும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பிரம்ம உபாசனம் பண்ணணும். இவ்வளவு. இல்வாழ்வானுக்கு வேதம் ஓதுவித்தல், வேள்வி இயற்றல், மற்ற 3 ஆசிரமத்தாரையும் காத்தல் அவன் பண்ணி ஆனோம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் தல்லாற்றில் நின்ற துணை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். வானப்பிரஸ்தனுக்கு ஓதிய வேதத்தை சிந்தித்தல், காட்டில் பற்றின்றி வாழ்தல், பிரம்மத்தை தியானித்தல். எதுக்கு சார் காட்டுக்கு போனோம்னாக்க நம்ம இங்கே இருக்க மட்டும் நம்ம கிரகஸ்தனாகிச்சு சுகங்கள்லாம் பார்த்துக்கலாம். சந்தனம் பூசிக்கலாம், பூ வச்சுக்கலாம், மெத்தையில படுத்துக்கலாம், இதெல்லாம் உண்டு யாருக்கு? கிரகஸ்தனுக்கு. ஆனால் காட்டில் போனாக்க கொசுக்கடியில் தானம் போல லைட் இருக்காது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி லைஃப்பில் உடம்பை வருத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இல்லைனாக்க உடம்பு மேலே பட்டு இருந்தோம்னாக்க லேசாக தலை வலிக்கிற மாதிரி தான் உடனே டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் சிடி ஸ்கேன் எடுத்துன்னு வேணும். அந்த மாதிரி எண்ணம் இருந்ததுனாக்கா உலக பற்றி விடவே விடாது. அதை விடணுங்கிறதுக்காகத்தான் இதை விட்டுட்டு, அதாவது இல்வாழ்வை விட்டுவிட்டு மரத்துக்கு போய் இருக்க சொல்றது. துறவிக்கு பற்றுகள் யாவற்றையும் நீத்தல், காடுகளில் சிரத்தையுடன் முதல் வருத்தல், பிரம்மத்தையே நினைத்திருத்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. இவ்வாறு பிரம்மத்தை தியானிப்பவர்களே உடல் நீங்கி ஒளி வழியில் செல்வோர். அவர்கள் இவ்வுலகு திரும்புவதில் இல்லை என்று விளக்கியது. முக்கிய கிளையா சொல்லிருக்கு. சாந்தோக்கியத்தில் சொல்லிருக்கு, பிரதான சொல்லிருக்கு. யார் இந்த மாதிரி பண்றாளோ, உலக ஆசை இல்லாம பிரம்மத்தை தியானிச்சுட்டு இருக்காளோ, அவ இந்த அர்ச்சிராதிகதின்னு சொல்லக்கூடிய ஒளி வழியில போறா. அவ திரும்பி உலகத்துக்கு திரும்பி பிறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி 4 ஆசிரமங்களாக விதிக்கப்பட்டுகின்றன என்பதே சரி. தெளிவற்ற விதியான உபரிதாரணம் என்பதும் சடங்கில் ஒரு விதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது போல் இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ள இவையும் விதிகளே. உபரிதாரணம் ஒரு விதி சொல்லிருக்கு, இதை பண்ணா தேவையில்லைன்னு. அதை ஆனா விதியா எடுத்துடணும், சொல்லாட்டாலும் பரவாயில்ல எடுத்துடணும் அப்படின்னு. அதனால நீ துறவரம் உபாசனம் விதிகளே தேவையில்லை. சொல்லாட்டாலும் வேத விதா நோதி பரம் அப்படின்னா யார் ஒருவன் பிரம்மத்தை அறிகிறானோ அவன் பரத்தை அடைகிறான்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும். அது விதியா இருக்கு, ரூலா இருக்குன்னு தேவையில்லை. இக்களத்தால் ராமானுஜன் கொள்கை இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நமக்கும் சடங்குகளுக்கும் உள்ளது. சடங்குகளுக்கு உபாசனம் அங்கம் அல்ல, உபாசனத்துக்கு சடங்குகள் அங்கமாகலாம். 4 ஆசிரமங்களும் வேதத்தால் விதிக்கப்பட்டவை. ஆசிரமங்களின் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே நிலையில் உள்ளவை. அதனால இவன் வசதியா திருப்பி சொல்றான். உலகத்துல இதெல்லாம் 4 ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ், ஆனாலும் ஆல் ஆர் ரிக்வயர்ட். அதே மாதிரி ஜாதியும் 4 டிஃப்ரெண்ட் திங்ஸ். வேலையை பொறுத்திருக்கு. அதுல ஏற்றத்தாழ்வு, எதுலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அதுல ஏற்றத்தாழ்வு. எல்லா ஆசிரமங்களும் பிரம்மத்தை உபாசித்து தகும். அதனால நம்மனா பிரம்மத்தை உபாசிக்கிறதுக்கு இன்னார் இனியார் இருந்ததெல்லாம் கிடையாது, எல்லாரும் பண்ணலாம். பிரம்மத்தை உபாசித்து ஒளி வழியில் செல்லுதல் ஆத்மாவை முக்தி பெறுகிறது. முக்தி பெற்று பிரம்மத்தை அடைதலே ஒரு ஜீவாத்மாவை இறுதி இலக்கு. இறுதி இலக்கு என்னன்னாக்க இங்க இருக்கச்ச எந்த செயல் செஞ்சாலும் அவருடைய பலன் இருக்கு. அது அல்பம்,
அஸ்திரம். ஆனா அங்க போனாக்க பலம் எண்ணற்றது, லிமிட்லெஸ், ஸ்திரம். அதனால அதுதான் நமக்கு இறுதி இலக்காக இருக்க முடியுமே தவிர்த்து தரவரை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் முடிக்கிறது. வேதத்தோட நோக்கமே அதுதான். நம்ம எல்லாரும் முக்தி அடைஞ்சு ஃபாரெவர் அண்ட் டே அங்க இருக்குது பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கிறது தான் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரே வழி உபாசனம் தான் அப்படின்னு முடிக்கிறோம். இதுல டவுட்ஸ் நான் சொல்லுங்க. இது இருக்கிறதுக்குள்ள இது பெரிய அதிகாரம் அதுதான். வெற்றி சந்தேகம் எதுவும் இல்லை சுவாமி. இப்போ இல்வாழ்க்கை அதுல போறான் இல்லையா, அவனுக்கு வந்து உபாசனம் தான் வழி அப்படின்றது இதுல காட்டுறது. மத்த எல்லாருக்குமே மத்தவங்களுக்கு அவங்க அதையே நோக்கமா வச்சிருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் நைஷ்டிக கர்மச்சாரி ஆகட்டும் அல்லது வானப்பிரஸ்தம் போறவங்களா இருக்கட்டும், இல்வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு வந்து உபாசனம்ன்றதுன்னா அவனுக்கு வந்து ஃபேமிலியும் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா? டிஸ்டர்பன்ஸ்னா என்ன? அந்த எண்ணெய் ஒழுக்கத்தை அந்த சிந்தனை வர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை ஒண்ணு சின்ன. இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னாக்க, நீங்க வந்து ஒரு பிரம்மச்சாரியா இருக்கீங்க, நீங்க பெண்களை விரும்புறதே இல்லைன்னு வச்சுக்கோ. எங்க இருக்கீங்கன்னாக்க பெண்கள்னா என்னன்னு தெரியாத இடத்துல ரிசிஸ்டங்கிற மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்க உங்க பிரம்மச்சரியத்தை காக்கிறது அது பெரிய காரியமா? இல்லைன்னா இந்த உலகத்துல இருந்துட்டு பிரம்மச்சரியத்தை காக்கிறது முக்கியம் பெருசா? உலகத்துல இருந்துட்டு காக்கிறது கஷ்டம். அதாவது ஒன்று செய்யறதுக்கு வழியே இல்லைங்கிற இடத்துல இருந்தாக்க நான் செய்யலையேனாக்க சொல்ற பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாம கிரகஸ்தானா இருக்கக்கூடியது உலகத்துல முக்கியமா ஒரு பகுதி, விதிக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில நம்மளும் ஒரு பங்கு, நம்மளும் ஒரு அதுல ஒரு பங்குதாரரா இருக்கும். நம்ம இதையும் ஒழுங்கா செய்யணும். இது விதிக்கப்பட்ட விதி, இது விதிக்க முடியாது. அதுக்கு அடுத்து அப்படி இதில் இருக்கோம்னாக்க இதுலயே மூழ்கி போயிடாம இதை விட்டு எப்படா வெளியில வருவோம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இருக்கீங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸ் சர்வ் பண்றச்சு அந்த ஆர்கனைசேஷன் நன்னா இருக்கணுங்கிறது நீங்க முக்கியமா பங்கு வகிக்கிறீங்க. அதே சமயத்துல என்ன பண்றீங்கன்னாக்க, நான் ரிட்டையர் ஆனாக்க ஏன்னா நான் பாதுகாத்துக்கிடமே, அதுக்காக வேண்டிய பந்தோபஸ்தையும் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி நான் கிரகஸ்தனா இருக்கேன்னாக்க கிரகஸ்தனுக்கு விதிக்கப்பட்டக்கூடிய எல்லா கடமையும் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா ஒருத்தன் கல்யாணம் நிகழ்ச்சியை உன்னை கண்கலங்காம பார்த்துக்கிறேன், உனக்கு பூஷணங்கள் தரேன், வயல் வராமல் சாப்பாடு போடுறேன், எல்லாருக்கும் ஏன் நல்ல பிள்ளைகளை பத்து தரலாம் சொல்லி தான் கையை பிடிக்கிறான். அப்போ அவளை காப்பாற்ற வேண்டியது, ஃபேமிலியை காப்பாற்ற வேண்டியது சொல்லியா, தந்தை மகர் காற்றும் உதவி இவன் அவயத்தை முந்தி இருப்ப செயல் நோட்டும் அதை பண்ணத்தான் ஆகலாம். அதாவது நழுவ முடியாது. இது ஒரு டியூட்டி. இந்த டியூட்டியை செய்யலைன்னா பாவம் வரும். ஆகவே கிரகசாதம் இருந்தாலும் இந்த டியூட்டிகளை செஞ்சுட்டு தான் உபாசனம் பண்ணணும். அப்பதான் மனசு நன்னா பண்படும். நான் இதுக்கிட்டே எனக்கு தெரியாது. நான் வந்து சுவாமி கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க ஒரு பைசா லஞ்சம் கிடைக்காது, அதுல இருந்து நான் லஞ்சமே வாங்கினது இல்லைன்னு சொன்னா அது பெருசு இல்லை. லஞ்சமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து என் கை சுத்தமா இருக்குன்னு சொன்னாக்கா அது பெருமை. அந்த மாதிரி இது என்ன பண்ணணும்னாக்கா கிரகஸ்தனா இருக்கணும். ஆனா அறத்தின் நீங்கி எந்த ஆசைகளும் இது பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. இப்போ இவரை பத்தி சொல்றச்சே, ராவணனையும் பத்தி சொல்றச்சே, சொல்ல போனா ராவனோட ராவணன் நிறைய படிச்சவன்னு சொல்லணும். 4 வேதம் நல்லா தெரியும், நல்ல குலம், பிரம்மாவுக்கு ஒண்ணு பேரன், இப்படிலாம் இருந்தவன், அவ்வளவு பெரிய வீரன் எல்லாம் இருந்தவன். அவன் ஏன் தப்பா பண்ணான்? இவையே வந்ததுனாக்க பிறன்மனை நோக்கா பேராண்மை இவகிட்ட இருந்தது, அவங்ககிட்டயும் ஆண்மை இருந்தது, இவங்கிட்டையும் ஆண்மை இருந்தது. இவங்கிட்ட பிறன்மனை நோக்கா பேராண்மை இருந்தது. அவ்வளவு பெரிய ஆண்மை இருந்தாலும் அதுல ஒரு துளி விஷம் கலந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிட்டு. அதனால அழிய வேண்டும். ஆக இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்துட்டும் இதையும் மேனேஜ் பண்ணிட்டும் அதே சமயத்துல பகவானை மறக்காம இருக்கிறது பாருங்க, இதுதான் அச்சீவ்மெண்ட். நான் இதுக்கிட்டே போகல, எனக்கு இதே தெரியாதுனாக்க அதனால பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. எனக்கு நிறைய ஹர்டல்ஸ் இருந்தது, அதெல்லாத்தையும் தாண்டி நான் படித்தேன். திருவிளக்கில் படித்து முத்துசாமியை ஜட்ஜானாக்க அது பெருசு. எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு,
அதுக்கு மேல அதுல நான் சரியா படிக்கல, எனக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான். அதனால கிரகஸ்தனா இருக்கிறது நம்முடைய கடமை, நம்ம செஞ்சு ஆகணும். அப்புறம் சுவாமி, இங்க வந்து இல்வாழ்வனுக்கு வேதம் ஓதுவித்தல், வேள்வி ஏற்றல் மற்றும் 3 ஆசிரமத்தாரையும் காத்தல் அப்படின்ற 3 கடமை சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அத்தியன மாணவங்களுக்கு தான் இல்லையா? என்னங்க இதுக்கு? இது வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் இது இல்ல, எல்லாருக்கும் அவாவாளுக்கு அவ இல்ல. வேதம் முதல்ல இவனுக்கு பிராமணாவே வராது. அவாவாள் டியூட்டி என்ன? பிராமணனுக்கு 6 தொழில் என்ன? அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பரிகிரகம் 6. அதாவது அத்தியனம் தான் கத்துக்கிறது, இன்னொருத்தர் சொல்லித்தருது. அதே மாதிரி யஜனம், யாகம் தான் யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது. இன்னொன்று தானம், தானம் வாங்கிக்கலாம், தானம் கொடுக்கலாம். ஆனால் சத்திரியனுக்கு அத்தியனம், அத்தியாபனம் கிடையாது. யாஜனம், யஜனம் உண்டு. அதே மாதிரி தானம் உண்டு. இந்த 3 உண்டு. இது கொடுக்கலாம். ஆனால் ஒரு காலமும் சத்திரியன் வந்து தானம் வாங்கிக்கப்படாது. அந்த மாதிரி எல்லா கேஸ்டுக்கும் இந்தந்த டியூட்டின்னு உண்டு. அவளுக்கு விதிக்கப்பட்ட டியூட்டி உண்டு. இதுல ஒரு உதாரணத்துக்கு கிளியரா தெரியறதுக்கு அது பிராமணன் எடுத்து போட்டுக்கே தவிர்த்து மற்றபடிக்கு இதுதான் அவளுக்கு இல்லை. எல்லாரும் அவள் டியூட்டி ஒழுங்கா பண்ணினால் போதும். அவங்களுடைய டியூட்டியை செஞ்சுக்கிட்டே உபாசனத்துல இருக்கணும். நம்ம டியூட்டியை மறந்தோம்னாக்க பாபம் சேரும். அதனால அதை வடுக்கப்படாது. அதே சமயத்துல அவனை மறந்துட்டோம்னாக்க நமக்கு வந்து அது கிடைக்காது. ஆக மொத்தம் இந்த 2 நடுவில் இட் இஸ் ரிமச் லைக். இப்போ இந்த பூமி சுத்தின்னு வருது இல்லையா, இதுக்கு எத்தனை அட்ராக்ஷன்ஸ், ரிபல்ஷன்ஸ் இருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. சப்போஸ் இல்லை ஏதாவது ஒரு அட்ராக்ஷனோ ரிபல்ஷனோ குறைபட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? எதிலே போய் மோதிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம லைஃப் அப்படி தான் போகணும். அப்படி வழிபடுத்து போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதுல இந்த பேஜ் நம்பர் நம்ம ஒரு நிமிஷம், நானு பேஜ் நம்பர் அந்த 337 படிச்சுட்டுமா? இப்போ நான் கவனிச்சேன்னு தெரியலையே. 337 அதான் அப்ப படிச்சோம்ல. அதான் உலக வாழ்விற்காக பிள்ளைகள் பெறுதல் தேவையில்லை, ஏனெனில் நாம் பரமாத்மாவை அடைய விரும்புகிறோம் என்று சடங்கியலுக்கு எதிர்கருத்தும் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சடங்கியல் படி வந்தா கல்யாணம் பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். பண்ணிட்ட உடனே என்ன பண்ணாக்க அவளுக்கு அது எவனொத்தன் யாகம் பண்ணணும் அப்படின்னாக்க அவனுக்கு என்ன பண்ணனாக்க அவன் தலை அரைச்சிருக்கப்படாது. அவனுக்கு ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கணும். கிருஷ்ணகேசகா ஜீவபுத்திரகா அவன் தான் பண்ண முடியும். அப்போ எதுக்காக யாகம் பண்ணோம்னா இந்த கண்டிஷன் இருக்கணும். எனக்கு யாகம் பண்ண வேண்டாமே ஐயா, நான் ஏன் இந்த கண்டிஷனில் ஃபாலோ பண்ணணும்? எனக்கு புத்திரன் வேண்டாமே அப்படி இருக்கேன் இல்லையா? அவன் வந்து உபாசனம் பண்ண முடியும். ஆனால் இது சடங்கியல் பண்ண முடியாது. அது கிளியரா கொடுத்தது. ஆக ஒருத்தன் கிரகஸ்தனா இருந்தாலும் பிள்ளைகளை பத்துக்காம இருந்தாலும் உபாசனம் பண்ண முடியும். ஆனால் அவன் அப்படின்னு தான் அவன் யாகம் பண்றதுக்கோ பண்ணி வைக்கிறதுக்கோ தகுதி இல்லை. அதுதான் சொல்றது. நான் ஏன் இல்வாழ்வு ஈடுபடணும்? நான் எதுக்காக பிள்ளைகளை பத்துக்கணும்? தேவையில்லை எனக்கு. அவன் உபாசனம் பாவம் அடைகிறேன்னா அவ்வளவுதான். அப்படிங்கிறது சடங்கியல் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாவும் அதை யாரும் இங்க செய்யற மாதிரியே எனக்கு தெரியல. ஏதாவது அந்த காலத்துல அதுதான் பெருசா இருந்தது. அதான் இப்போ ஏதாவது நல்லது நடக்கணும்ன்றதுக்காக அந்த அது ஏதோ அந்த சஷ்டியப்த பூர்த்தி அது அப்படியே வரிசையா பள்ளின்னு போய் வாழணும், நல்லா உடம்பு இல்லாத வாழணும், இந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு இந்த சடங்கியல் வந்து கஷ்டமானதா இருக்கு. அது கூட பிரார்த்தனை தான். அது கூட ஒரு பிரார்த்தனை தானே ஒழிய சடங்கியல்னாக்க இன்னைக்கு யாரு வந்து இது பண்றா, ஜோதிஷ்டோமம் பண்றா? இல்ல மோட்சத்துக்கு போறதுக்கு யாராவது யாகம் பண்ணா பண்ண மாட்டாங்க. யார் சாகறதுக்கு ரெடியா இருக்காங்க? யாரும் சாக ரெடியா இல்ல. எல்லாரும் நிறைய நாள் வாழணுங்கிறாங்க. அதுக்குதான் பிரச்சனையே அதுதான். எல்லாரும் சில தவறான கருத்து சொல்றா. முக்கியமா என்னன்னாக்க எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர்ல போய் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட இந்த ரகசிய தரத்தை கேட்டுட்ட உடனே அவர் எல்லாரும் சொன்னார்,
அது தப்பு. எல்லாரும் சொல்லலை. ஆசை உடையோர்க்கெல்லாம் அருளுகன்னு. ஆசை உடையோர்னா அங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க. அப்ப அவங்கள எத்தனை பேருக்கு இந்த உலக வாழ்க்கையில இல்லாம முக்திக்கு போன ஆசை இருக்கு, அவ மட்டும் வாங்குவாங்க. எத்தனை பேர் வந்திருப்ப சொல்லுங்க. இதுல அச்சீவ் பண்ணணும், எனக்கு லாட்டரி வேணும், இதுக்கு மேல இதுக்கு மேல இது பத்தி போனோம், இப்படிதான் இருக்குமே தவிர்த்து எத்தனை பேருக்கு இது இருக்கும்? யாராவது வெரி ஃபியூ பர்சன்ஸ். அவளுக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், நம்ம திரும்பி வராத இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இத்தனை பேர். அவளுக்கு கூப்பிட்டு தான் பதில் சொன்னான். ஆக மற்ற பேருக்கு இல்லை அது. அதே மாதிரி நமக்கு சொல்றது வெரி கிளியர். பகவத்கீதை மோட்சத்துக்கு வழிகாட்டுறதை தவிர்த்து இதோ மேனேஜ்மெண்ட்டு இல்லை, அதுக்கு இதுக்கு இதான் ஒன்றும் இல்லை. அதை நம்ம விட்டுடணும். அதனால இந்த ஆன்மீக புஸ்தகங்களை வச்சுக்கிண்டு இதில் இந்த லௌகிகமானது இல்லையே அப்படின்னா இருக்காது. இது சப்ஜெக்டே வேற, சப்ஜெக்டே வேற. அதை வச்சுட்டு ஏன் அதில் இல்லை இதில் இல்லைனாக்க, அதில் இல்லையேனாக்க இன்னொன்றும் அதில் இணைக்க முயற்சி பண்ணுறது தேவையில்லாத ஒன்று. வேற வழி இல்லை. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு பிசிக்ஸ் தேவையோ அவ்வளோதான் இருக்கும் அதில், அதுக்கு மேலே இருக்காது. அதுபோல் நம்ம இந்த ஆன்மீக புத்தகங்கள்லாம் நம்ம இது உயிர் உருப்படுறதுக்கு வழிகாட்டுறதை தவிர்த்து உடம்பு உருப்படுறதுக்கு வழிகாட்டல. பேசிக் திங் அது. அதை வச்சு இந்த புத்தகம் சொல்லலையே, ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள் திங் சொல்லலாம். நீ பூண்டு சாப்பிட்டேன்னா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு. நல்லதுதான், ஹார்ட் நல்லதுதான். யார் இல்லைங்கிறார்? யாருக்கு? 100-150 வருஷம் வாழணுங்கிறவனுக்கு. என்னை பொறுத்த மட்டும் இல்லை, சட்டுப்பு முடிச்சு நீ போய் சேரணும் பார்க்குறானே, அப்போ எனக்கு எதுக்குது? அப்போ ஆஹா இது சாப்பிட தப்பா சேவ் பண்ண தேவையில்லையே. எனக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நான் பண்ணணும். தேவையில்லாத ஒன்றா ஏன் பண்ணணும்? அந்த எண்ணம் முதல்ல வாழணும். நம்ம இந்த உலகத்தில் வாழணுங்கிற எண்ணத்தை விட இதை விட்டு எப்படா போக போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை பார்த்துக்கணும். அதுதான் அதில் வாக்கியங்கள் இருக்கு. கிருதகிருத்தியா பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியவாதினம். செய்ய வேண்டிய செயல்களை நன்கு செய்து விட்டவர்களுக்காக எப்படா மிருத்யு நம்ம கூட்டிட்டு போவார் காத்திருக்க எதிர்பார்த்து ஆவலாக காத்திருக்காங்கன்னு வருது. அந்த மாதிரி இருந்தோம்னாக்க லைஃப்ல பிரச்சனையே வராது. ஒன்றும் இல்லாமல் 70 வயசு 80 வயசானா கூட உடனே தலைவலினா டாக்டர் போடுறா, அங்கே போடுறா, இங்கே போடுறா, சிடி ஸ்கேன் எடுத்துக்கிறேங்கிறா. இதெல்லாம் போட்டுமே. என்ன 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 சாய் சொல்லுங்க, உலகத்தில் போய் சேர்ந்துருவோமே. சொல்லுவாள் இல்லையா, சோத்துக்கு கேடா பூமிக்கு பாரமாக இருந்துட்டு அவ்வளோதான். என்ன பிரயோஜனம் அதில்? அந்த எண்ணம் வரணும். சாகுங்கிறது இனிமையாக எடுத்துக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு முக்கியமான மீட்டிங், யூ ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், யூ ஹேவ் டு அட்டெண்ட் இட். ஆனால் நல்ல ஜலதோஷம், ஒரு வாரமாக தலை கனமாக இருக்குது, தலை எவரெஸ்ட் ஏற்றி வச்ச மாதிரி இருக்கு. மீட்டிங்கில் வேறு வழி இல்லை, பெரிய பெரிய அதிகாரிகளாக வந்திருக்காங்க, நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு, இருந்துட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகுது? தலையில் குனிஞ்சாக்க இருக்கிற பேப்பரை சளி விழுந்துரும் போல் இருக்கு. கட்சி 2 கட்சி வீணாக போயிடுச்சு. அப்படி இருக்கச்ச நடுவில் ஒரு 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கேப் கிடைக்கிறது. உடனே வாஷ்ரூமுக்கு போகணும், மூக்கை கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணி அப்புறம் பார்த்தாக்க நமக்கு என்னமோ பெரிய மலையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. நம்ம வெயிட் என்ன? சே அபவுட் 70-75 கிலோஸ். இந்த கீழே சளியோடைய வெயிட் என்ன இருக்கும்? 1 கிராம் 2 கிராம். இந்த வெயிட் நம்ம விட்டு போன உடனே இவ்வளவு ரிலீஃப் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? இப்போ அதே மாதிரி இந்த 75 கிராம்ஸ் நம்ம விட்டு போனால் எவ்வளவு, 75 கிலோஸ் விட்டு போச்சுன்னா நமக்கு எவ்வளவு ரிலீஃப் இருக்கும்? 2 கிராம் போனதுக்கே நமக்கு எவ்வளோ சௌரியம் இருந்ததுனாக்க இந்த உடம்பு விட்டுதுன்னா எவ்வளோ இருக்கும்? நமக்கு பிடிச்ச பெரிய வியாதி உடம்பு தானே ஒழிங்க, உடம்புக்கு வியாதி இல்லை, உடம்பு தான் ஆத்மாவுக்கு வியாதி. இந்த எண்ணத்தை டெவலப் பண்ணா தான் நம்ம லைஃப்பில் அது ரசிக்க முடியும். இல்லைன்னா இன்னும் வாழணும்னு நினச்சிருந்தோம்னாக்க அதுக்கு மேலைக்கு மேலே இடைஞ்சல் வந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு என்றைக்குன்னா அந்த மழையாக இருக்கும் போல் இருக்கேன், சளி பிடிக்கும் போல் இருக்கேன், இன்றைக்கி வெயிலாக இருக்கேன், சேர்க்குரு வரும் போல் இருக்கேன், எப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இதுதான் உடலுக்கே கரைந்தனைந்து அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி தான் இருக்கும். வேற டவுட்ஸ்? சுவாமி, இந்த மாதிரி மனநிலை வர்றது வரணுமா? வரணும். வயசாக அட்லீஸ்ட் அப்பவாது புரிஞ்சுக்கணும். நம்ம இத்தனை நாள் எவ்வளவு சாப்பிட்ருப்போம், நம்ம என்ன சாப்பிடல, இவ்வளவு அனுபவிச்சாச்சு, இது போருமே அப்படிங்கிற எண்ணம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும்.
இது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டே தான் யயாதின்னு ஒரு ராஜா இருக்கான். அவன் ஆல்ரெடி 2-3 கல்யாணம் பண்ணவன். அவனுக்கு சாபத்தினால, சுக்கராஜா சாபத்தினால வயோதிகம் வந்துடுச்சு. ரொம்ப பிரார்த்திச்சுட்டான், ஒன்று பண்ணு, நீ வேணா இந்த வயோதிகத்தை யார்ட்டையாவது கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு நீ அவனுடைய வாலிபத்தை வாங்கிக்கிறேன் யார்ட்டையாவது, அது வசதி பண்ணி கொடுத்தேன். அவன் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டான், ஒருத்தனா கூப்பிட்டு கேட்டான். ஒருத்தனை வாங்கிக்க மாட்டேன், உங்களுக்கு இத்தனை வயசாச்சு இல்லையா, இவ்வளோ அனுபவிச்சாச்சு இல்லையா, அப்புறம் அது எங்க எடுத்து கேட்குறீங்க, எப்படி இது ஆரம்பிச்சேன். கடைசியாக ஒரு பிள்ளை குருங்கிறவன் வாங்கிக்கிட்டான். அதில் வாங்கி அனுபவிச்சுட்டு வந்து, எனக்கு இதெல்லாம் திருப்தி ஏற்படல, வேண்டாம் வேண்டாம், இந்தா திருப்பி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். அந்த மாதிரி நீங்கள் எந்த உலகத்தில் எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, எரியிற நெருப்புல நெய்யை கொட்ட கொட்ட அது ஜாஸ்தி எரி வைத்தது அணையாது. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து நம்ம இது போரும் அப்படிங்கிற எண்ணம் வருது. நம்ம அனுபவிக்காத பொருள் என்ன இருக்கு, நம்ம லெவலுக்கு உட்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் இருக்கு இந்த வயசுல. இது போதும். நம்ம இனிமேல் அனுபவிக்காத என்ன, முக்தி தான் அனுபவிக்கிறேன், அதுக்கு தான் காத்துருக்கணும். அதை டெவலப் பண்ணோம்னாக்க நமக்கு பாதி இருக்காது. எப்பவுமே எதிர்பார்ப்பு இருந்தால் தான் ஏமாற்றம் இருக்கும். இந்த எதிர்பார்ப்பே இல்லைன்னு வச்சுக்கணும், ஏமாற்றமே இருக்காது. லைஃப் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண தேவையே இல்லை. அவன் வந்து இப்போ அது பண்ணுவான்னு நினச்சேன்னா பண்ணலை விட்டு போயிட்டான் பாரு அப்படின்னு தோணும். தேவையில்லையே, அவன் வருவான்னு எதிர்பார்க்காத, இப்போ வராது, அவ்வளோதான். வந்தா அது போனஸ், அவ்வளோதான். வேற அம்மா இதெல்லாத்தையும் திருப்பி திருப்பி படிக்கத்தான் நம்ம மனசு நல்லா பண்படும். அடியனுக்கு முன்னால் அப்படித்தான் இருந்தது. இதெல்லாம் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என் லைஃப்பில் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு நல்லா புரியுது. நான் எங்கள் ஆத்துக்காரி போன ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். அப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அந்த துக்கம் எல்லாம் மாறி நிலைச்சு நிற்கிறேன். இல்லைனாக்க நான் இடிஞ்சு போய் தான் இருக்கேன். அதனால் லைஃப்பில் வந்து இதில் எல்லாம் சகஜம்தான். நமக்காக உலகம் இல்லை, உலகத்துக்காக தான் நம்ம இருக்கணும். அந்த எண்ணம் இருந்ததுனாக்க நம்ம இந்த பிரச்சனைலாம் வராது. வேற டவுட் ஏதாவது உண்டா? இந்த அதிகாரம் வந்து நிறைய முக்தி பத்தி நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்கு சுவாமி, நிறையவே சொல்லியிருக்கு. இனிமே நம்ம போக போக முக்தி நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இது ஜாஸ்தி வச்சுங்க உங்களுக்கு. இன்னமே அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி குறைஞ்சிட்டு முக்தியுடைய வகைகள் தான் அது எப்படி அதுதான் மேலே போக போகிறோம் நம்ம. அதனால இது கொஞ்சம் ஈஸி. இன்னமே போகிறது இந்த 3வது அத்தியாயம் 3வது பாதம் தாண்டியாச்சுனாக்க அதான் முக்கால் கிணறு தாண்டியாச்சுன்னு இல்லையா, மேஜர் போர்ஷன் தாண்டியாச்சு. இன்னமே போகிறது மெயின்லி சம் நேரேஷன்ஸ் தான். அது எப்படி என்னன்னு அதோடு போகிறத தவிர்த்து லாஜிக்கெல்லாம் அதுக்கு அது உண்டா இது உண்டா இது கிடையாது, இதெல்லாம் அவ்வளோ ரொம்ப குறைச்சோம்னாங்க. அதுவும் முக்தி பாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கிளியராக நமக்கு அது படித்து முடிச்ச உடனே நமக்கு பெரிய மனசில் ஒரு பெரிய திருப்தி ஏற்படும் நமக்கு. வேற டவுட்ஸ் ஏதாவது உண்டா? So shall we call this a day? ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழேஸ்வரனம் ஆச்சாரியன் திருவிழேஸ்வரனம் தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜரம் அசீசமது. நன்றி சுவாமி. இது நல்லா யோஜனை பண்ணி பாருங்க திருப்பி திருப்பி. இது வந்து இம்ப்ராக்டிகபிள் நினைக்க வேண்டாம். நமக்கு முடியாது சுவாமி, என்னால் முடியாது, என்னால் வந்து எமயமலையை தூக்க முடியாது, போட்டு ஒரு கல்யாணம் தூக்குற நிலையிலேருந்து அப்படிங்கிறத முயற்சி பண்ணலாமே, பண்ணுங்க. அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் கிடைக்கும் இல்லையா?